தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு சகல கணமும் மகிமையும் துதியும் சோத்திரம் புகழும் உண்டாவதாக. இன்று தேவனுடைய வார்த்தையினுடைய தலைப்பு பரலோக குடும்பமும் பூலோக குடும்பங்களும். இன்று தேவனுடைய வார்த்தையினுடைய தலைப்பு பரலோக குடும்பமும் பூலோக குடும்பங்களும். இந்த தலைப்பை எழுதி கொள்ளுங்க. பொதுவாக விசுவாசிகள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் தலைப்பை எழுதிக்கிறணும், தேதி எழுதிக்கிறணும், என்னென்ன வசனம் சொல்கிறோமோ அதெல்லாம் எழுதிக்கிட்டால் நல்லது. அது பின்னாடி கண்டிப்பாக உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் பிரயோஜனமாக இருக்கும். எத்தனை வருஷம் ஆனாலும் நம்மெல்லாம் மறதி இருக்கிறது இயற்கை. எல்லா மனிதர்களும் மறதி உள்ளவங்க தான். அதனால தான் வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் கூட எழுது, காண்பிக்கிறவைகளை எழுது, நான் சொன்னவைகளை எழுது. அடிக்கடி அந்த வார்த்தையை ஆவியானவரும் சொல்கிறாரு, இயேசுவும் சொல்கிறார். அதனால் எழுதி வைக்கிறது ரொம்ப தேவை. ஒரு டைரி எடுத்து வச்சுக்கோங்க, எழுதுங்க, குறிப்பெடுங்க. தேவனுக்கு மகிமை உண்டா. சில ஆளுங்க குறிப்பு இல்லாமையே பேசுவாங்க, அது ஒழுங்கு இல்லை. குறிப்பு இருந்தால் நல்லது. நம்ம வழி விலகி ஏதாவது சாலை விதி மாதிரி ஒன் வே அப்படின்ட்டுருக்கு. இந்த பஸ் எல்லாம் இங்கிட்டே போகும், அந்த பக்கம் உள்ள காரெல்லாம் அந்த பக்கமே வரும். அது ஒரு சாலை விதின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதுபோல் ஒழுங்கும் கிரமமும் இருக்குது. ஆதி அப்போஸ்தல காலத்தில் அவங்களுக்கு நம்மளை மாதிரி பைபிளே கையில் இல்லை. பழைய ஏற்பாடு இருந்திருக்கு, தோல் சுருள்களில். அதுவும் எல்லார் கையிலையும் இந்த மாதிரி ஈஸியாக இல்லை. தோல் சுருளில் ஓய்வு நாள் தோறும் ஜெபாலயங்களே வாசிப்பாங்க. இயேசு கிறிஸ்து அந்த ஓய்வு நாள் தோறும் ஜெபாலயத்துக்கு போனதுனால அந்த நியாயப்பிரமாண காரியங்கள் எல்லாம் அவர் உள்வாங்கி தம்மிடத்தில் பிதாவாகிய தேவன் சொன்ன காரியங்கள் எல்லாம் அடுத்து சொல்லி அந்த பாரம்பரியங்களையும் அந்த நியாயப்பிரமாண காரியங்களையும் விளக்கி பிதா சொன்ன காரியங்களை நான் சொல்கிறேன்னு சொல்லி புதிய ஏற்பாட்டு சத்தியத்தை, புது உடன்படிக்கையை ஏற்படுத்தினார். ஆகவே நீங்கள் வர்ற சந்ததிகளுக்கு சத்தியத்தை சொல்லணும்னா அந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை நீங்கள் காண்பிக்க குறிப்புகள் எடுத்து குறிப்புகளோடு பேசுவது நல்லது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே பரலோக குடும்பமும் பூலோக குடும்பங்களும் என்று தலைப்பை ஏன் கொடுத்துருக்கேன்னா, அதுக்கு வசனம் இருக்கா அப்படின்னு கேட்டால் வசனம் இல்லாமல் நான் எதையும் சொல்கிறதில்லை. உங்களுக்கு தெரியும். எபேசியர் 3ஆம் அதிகாரத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. 14ஆம் வசனம். எபேசியர் 3ஆம் அதிகாரத்திலே 14ஆம் வசனத்தை எடுத்தவங்க படிங்க. இங்கே இது நிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாமகாரணராகிய நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துனுடைய பிதாவை நோக்கி நான் முழங்கால் படியிட்டு நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி ரொம்ப தெளிவாக இருக்கு. பழைய ஏற்பாட்டுக்காரர்களுக்கு, யூதர்களுக்கு இருந்து கிறிஸ்தவங்களாக வந்ததுக்கு ஒரு மேன்மை இன்னைக்குள்ள ஆளுகளுக்கு உள்ள ஒரு வித்தியாசம் என்னவென்றால், பழைய ஏற்பாட்டிலிருந்து கிறிஸ்தவங்களாக வந்தவங்களுக்கு பழைய ஏற்பாட்டில் ஆராதித்த தேவன் யாருன்னு நல்லா தெரியும். இயேசு கிறிஸ்துவை ரெண்டாவதாக ஏற்றுக்கொள்ளும் போது இவர் தேவகுமாரனை ஏற்றுக்கிறாங்க. தேவன் ஏற்றுக்கல, தேவகுமாரனை ஏற்றுக்கிறாங்க. இவர் மூலமாக பிதாவினிடத்தில் ஜெபிக்க போக கற்றுக்கொள்ளுகிற அந்த அனுபவம் தான் அந்த யூதர்களுக்குள்ள அந்த ஒரு சிறந்த மேன்மை. இன்னைக்குள்ள கிறிஸ்தவங்களுக்கு தேவன் யாருன்னு தெரியல, பிதா யாருன்னு தெரியல, ஆவியானவர் யாருன்னு தெரியல, திருத்துவம்னு சொல்லி மொத்தமாக போட்டு அடிக்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு சரியான புரிதல் இன்னைக்கு உள்ள கிறிஸ்தவங்களுக்கு இல்லை. மூத்த போதகங்களும் சொல்லி கொடுக்கல. அவங்க ஸ்தாபனங்களும் அப்படியே போனால்
ஸ்தாபனங்கள் மார்ட்டின் லூதர் புரோட்டஸ்டாண்டிலிருந்து வருது. பெந்தேகோஸ்து முழுவதும் முதலாம் நூற்றாண்டில் இயேசு தொடங்கப்பட்ட அப்போஸ்தல உபதேசத்திலிருந்து வரலை. வந்திருந்தால் அந்த சரியான புரிதலில் அவங்க இருந்திருப்பாங்க. இன்றைக்கு உள்ளவங்கெல்லாம் ஸ்தாபனத்துக்கு உட்பட்டு அவங்களுக்கு ஒரு தலைவர்களுக்கு உட்பட்டு அவங்கவங்க குறைந்த அறிவுள்ள தற்கூறிகளுக்கு உட்பட்டு தான் இன்றைக்கு உள்ள கிறிஸ்தவங்க யூத கிறிஸ்தவங்களாக இருக்கிறாங்களே தவிர கலப்படமுள்ள உபதேசத்தில் இருக்கிறாங்களே தவிர சரியான ஒரு ஒரிஜினல் கிறிஸ்தவங்களாக இல்லை. அதனால் அந்த யூதர்களை அந்த வகையில் நான் மேன்மை பாராட்டுறேன். பவுல் யூத இதிலிருந்து கிறிஸ்தவனாக வந்ததுனால ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை ரொம்ப தெளிவாக சொல்லி யூதர்களை கிறிஸ்தவங்களாக மாற்றக்கூடிய ஒரு ஊழியத்தை தான் அந்த காலத்தில் முதலாம் நூற்றாண்டில் இயேசு தொடங்கினார். அவருடைய சீடர்களும் அப்படி தொடங்கினாங்க. அதுதான் முதலாம் நூற்றாண்டில் உள்ள கரண்டில் உள்ள ஊழியம் சபை. ஆகவே இந்த வசன அடிப்படையில் பரலோகத்தில் குடும்பம் இருக்கா, பூலோகத்தில் குடும்பங்கள் இருக்கா என்ற அந்த ரெண்டு கேள்விக்குள்ள விடை தான் இன்றைக்கு உள்ள செய்தியினுடைய காரியம். குடும்பங்கள் என்பது பன்மையில் வருது, குடும்பம் என்பது ஒருமையில் வருது. அந்த ஒருமை குடும்பம் பரலோகத்தில் இருக்கிறது, குடும்பங்கள் என்பது பூலோகத்தில் இருக்கிறது. இந்த பூலோகத்தில் சொல்லும்போது அதை மூன்றாக நான் பிரிக்கிறேன். எப்படி என்றால், இப்போ நம்ம சபையை வச்சே எடுத்துக்கோங்க. நான் சபையினுடைய கண்காணிப்பாக அப்போஸ்தல ஊழியத்தை செய்து வருகிற ஒரு ஊழியக்காரனாக இருக்கேன் இந்த சபைக்கு. ரெண்டாவது, நான் ஒரு குடும்பமாக இருக்கேன். ஒன்று. ரெண்டாவது, எனக்கு உதவி ஊழியர்கள்னு சொல்லி சிலரை உதவியாக நியமிச்சிருக்கேன். நீங்கள் காலண்டரில் பார்த்துருப்பீங்க, உதவி ஊழியர்கள்னு சொல்லி ஐசக்கையும் ஜான் பாலையும் சாலமோன் ஐயாவையும் டாக்டர் சிவாவையும் உதவி ஊழியர்கள் என்று அந்த இடத்துலையே போட்டிருக்கேன். அவங்களும் குடும்பம் உள்ளவங்களாக இருக்காங்க. ரெண்டாவது, அவங்களும் குடும்பம். ரெண்டு. மூன்றாவது, விசுவாசிகள். நீங்கள் எல்லாரும் குடும்பத்தோடு இருக்கீங்க, குடும்பத்தார்களாக இருக்கீங்க. அப்போ நீங்களும் குடும்பத்தார்களாக இருக்கீங்க. ஆகவே நான் ஒன்று உதவி ஊழியர்கள், ரெண்டு விசுவாசிகள் சொல்கிறது மூன்று பேரும் குடும்பங்களாக இருக்கிறாங்க. அந்த மூன்று பேர்களுக்கு உள்ள அந்த குடும்பங்கள் தான் பூலோக குடும்பங்கள்னு சொல்கிறது. இது நமக்கு மட்டும் உதாரணமாக சொல்கிறதுனால நமக்கு மட்டும் இல்லை, முழு உலகத்துக்கு இது செய்தி கேட்குற எல்லா கிறிஸ்தவங்களுக்கும், எல்லா சபைகளுக்கும், எல்லா போதகர்களுக்கும், எல்லா உதவி போதகர்களுக்கும், எல்லா விசுவாச குடும்பங்களுக்கும் இது பொருத்தமானது, பொருந்தும், இது சரியானதாகும். ஆகவே இந்த மெய்யான ஒளி தேவ சபையிலிருந்து புறப்படுகிற சத்தியங்கள் ஒவ்வொன்றும், உபதேசங்கள் ஒவ்வொன்றும் நம்ம சபைக்கு மட்டும் இல்லை, இங்கேருந்து உலகம் முழுவதும் போகக்கூடிய சத்தியமாக இருக்கிறது. எப்படி எருசலேம் தொடங்கி பாவ மன்னிப்பும் மனம் திரும்புதலும் சர்வ பூமிக்கும் உலகத்துக்கும் எப்படி அப்போஸ்தலர்கள் கொண்டு போனார்களோ, அதுபோல் இந்த சத்தியமூர்த்தி நகரத்திலிருந்து இந்த மெய்யான ஒளி தேவ சபையிலிருந்து சொல்லுகிற சத்தியங்கள், உபதேசங்கள், வெளிச்சங்கள், வெளிப்பாடுகள் உலகம் முழுவதுக்கும் உள்ள எல்லா கிறிஸ்தவங்களுக்கும் போகிறது, செல்கிறது என்பது தான் சத்தியம். ஆகவே குடும்பங்கள் என்ற அந்த வகையில் மூன்று விதமான காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லிவிட்டு, நாலாவதாக குடும்பம் பரலோகத்தில் உள்ளது சொல்லி நான் நிறைவு செய்ய போகிறேன். முதலாவது சொல்ல வேண்டிய காரியம், தலைமை ஊழியக்காரர், முதன்மையான கண்காணிப்புள்ள ஊழியக்காரர், அந்த குடும்பத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன். அந்த குடும்பத்தை வேதம் எப்படி அழைக்கிறது, பவுல் எப்படி அழைச்சிருக்கிறான். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை எடுத்தவங்க படிங்க. ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்துக்கு தக்கபடி யாவருக்கும் விசேஷமாக என்ன குடும்பத்தாரு, விசுவாச குடும்பத்தாருக்கு நன்மை செய்ய கடவோம். அதாவது முதன்மை ஊழியக்காரன்
விசுவாச குடும்பத்தாருன்னு இங்கே அழைச்சதை கவனிங்க. முதன்மை ஊழியக்காரனை விசுவாச குடும்பத்தார்கள் சொல்லி இங்கே விசேஷமானு சொல்லப்பட்டிருக்கு. எத்தனையோ குடும்பங்கள் இருந்தாலும் விசுவாச குடும்பத்தார்கள் விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. விசுவாச குடும்பம்னா அதனுடைய அர்த்தம் என்னென்னா, வேலை செய்யாமல் முழு நேரமாக ஊழியம் பார்க்குறதுன்னு அர்த்தம். அவங்களுக்கு உலக வருமானம் இல்லை. 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் தண்டில் சேவகம் பண்ணுகிறவன் பிழைப்புக்கடுத்த அலுவல்களில் சிக்கிக்கொள்ள மாட்டான் அப்படின்னு போட்டிருக்கு. பிழைப்புனா குடும்பத்தை நடத்துறதுக்காக ஒரு வியாபாரம், ஒரு தொழில், சைடு பிஸ்னஸ்ஸு, முழு நேர ஊழியர்கள் செய்ய மாட்டாங்க என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அப்போனா அவங்க வருமானம் என்ன, அவங்க எப்படி சாப்பிடுவாங்க அப்படின்னு கேட்டால் 1 கொரிந்தியர் 9:14 அந்தப்படி சுவிசேஷம் அறிவிக்கிறவர்கள் சுவிசேஷத்தினாலேயே பிழைப்பு உண்டாக வேண்டும் என்று கர்த்தரும் கட்டளையிட்டிருக்கிறார். அல்லேலூயா. அவங்க பிழைப்பு எதனால சுவிசேஷத்தினாலேயே நடக்குதுன்னு இருக்கு. அப்போ சுவிசேஷத்தினாலே எப்படி பிழைப்பு நடத்தும் அப்படின்னு கேட்டால், அந்த 9ஆம் அதிகாரத்திலே மந்தையை மேய்க்கிறவன் பால் சாப்பிடாது இருப்பானா? போர் அடிக்கிற மாட்டை வாய் கட்டாயாக என்ன எழுதியிருக்கே, அது மாடுகளுக்காக கடவுள் கவலையாக இருக்காரா? இல்லை, நமக்காக தான் அது எழுதப்பட்டிருக்கு. அதில் 11ஆம் வசனத்தில் ஞான நன்மைகளை நாங்கள் விதைக்கும் போது சரீர நன்மைகளை அறுத்தால் அது பெரிய காரியமா என்று பவுல் கேட்குறான். இந்த மாதிரிலாம் விளக்கம் சொல்லி இப்போ காசை வாங்கிறதுக்கு ஆட்டையை போட்டு வாங்கிறதுக்கு தந்திரம் பண்ணுறாரான்னு சொல்லி சில தப்பாக எங்களை நினைச்சிடக்கூடாது என்பதற்காக இந்த அதிகாரத்தை முற்றிலும் செலுத்தாமல் எல்லா பாடும் படுகிறோம். எல்லா பாடுனா கை வேலை செஞ்சாங்க. தனக்கு தன்னோடு இருந்தவர்களுக்கு சாப்பாட்டுக்காக கூடமுடைய வேலையை பவுல் செய்தான். அதெல்லாம் தற்காலிக வேலை தான். நிரந்தரமாக அவன் ஊழிய வேலை செய்யலை. இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்னா, 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்யக்கூடாது. சீசர்களுக்கு சொன்னார், உலகத்துக்கும் தேவனுடைய பொருளுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்யக்கூடாதுன்னு மத்தேயு 6:24 சீடர்களுக்கு சொன்னது பவுலுக்கு தெரியும். மத்தேயு 10ஆம் அதிகாரத்தில் ஊழியத்துக்கு சீடர்களை அனுப்பும்போது பணமே இல்லாமல் தான் அனுப்புகிறாரு. எந்த வீட்டுக்கும் வீட்டுக்கு போகாதீங்க, பணப்பையும் கொண்டு போகாதீங்க, சும்மா போங்கன்னு சொல்கிறாரு. இது ரொம்ப ஆச்சரியம். அவங்க நம்பி போனாங்க. ஊழியத்துக்கு போயிட்டு திருப்பி அவங்க வரும்போது இயேசு கேட்குறாரு, ஏதாவது குறை இருந்ததான்னு கேட்குறாரு. ஒரு குறையும் இல்லைன்னு சொன்னாங்க. அல்லேலூயா. தேவைகள் அனைத்தும் சந்திக்கப்பட்டது. 2000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது மட்டும் நான் சொல்லலை. என்னைய நீங்கள் பார்க்குறீங்க. 40 ஆண்டு காலமாக என் வரலாறு சொந்த ஊரில் இருந்து நான் ஊழியம் செய்கிறேன். இந்த மதுரை பட்டணத்தில், இந்த சமயநல்லூரில், இந்த சத்தியமூர்த்தி நகரத்தில் என்னுடைய 2 பிள்ளைகளோடு நான் இருந்து பேசுகிறேன். அந்தரங்கமாக நான் எங்கிட்டோ போய் பேசலை. 40 ஆண்டுக்கு மேலே நான் ஊழியம் செய்கிறேன். வெளிநாட்டு உதவி இல்லை, ஸ்தாபன உதவி இல்லை, எந்த உதவியும் இல்லை. ஆனால் எனக்கு எந்த குறையும் இல்லை. ஒரு ரகசியம் பாருங்கள், நான் கண்ணால் என்னை பாருங்கள். நம்ம ஸ்தாபனத்துக்கு ஏதாவது உதவி என்கிட்டாவது ஒரு மொத்தமாக வருதா? என் பிள்ளைகளுக்கு தெரியாமல் இருக்காதுல்ல, என் 2 பையங்களுக்கு தெரியாமல் இருக்காது. அப்படி வந்தால் அவங்கெல்லாம் உதவி வாங்கினவங்கெல்லாம் விட்டுட்டு வந்திருக்காங்க. சில ஸ்தாபனங்களில் உதவி வாங்கினவங்க தான் விட்டுட்டு வந்திருக்காங்க. ஐசக்கெல்லாம் வேண்டாம்னே வந்திருக்கான். இப்போ ஜான்பால் அப்படித்தான். அவங்க ஒன்றும் போக சொல்லலை. இவனே தான் வேண்டாம், ஸ்தாபனம் வேணாம், சம்பளம் வேணாம். இன்றைக்கி அவங்க பேரில் வர்ற காசு ஆட்டையை போட்டுக்கிட்டு தான் இருக்கான். அந்த இழிவான ஆதாயம் வேண்டாம்யா, கர்த்தர் நடத்தலையா? அவங்க ஆச்சரியப்படுறாங்களே, என்னடா இது, எப்படிடா நீ வாழ்கிற, எப்படி பிழைக்கிற, ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. 2 பையங்க பிரசங்கம் பண்ணுறத யூடியூப்பில் பார்க்கும்போது ரொம்ப திகைக்கிறாங்க. ஆடா, லாசர் உயிரோடு வந்த மாதிரி பார்க்குறாங்க. அதுதாயா அற்புதம். எனக்கு மட்டும் இல்லை, என் பிள்ளைகளுக்கும் என் சந்தானத்துக்கும் அந்த ஆசீர்வாதம் இருக்கு. அல்லேலூயா. நான் அதுக்கு முன்னாடி சாட்சி பாருங்க.
எந்த குறையும் எனக்கு ஆண்டவர் வைக்கல. சாப்பாடு குறை வைக்கல, துணிமணி குறைய வைக்கல, யாருக்கிட்டையும் கையேந்தி கடன் வாங்கலை, வட்டி வாங்கலை, எந்த குறையும் எனக்கு இல்லை. ஒரு அடையாளத்தை சொல்கிறேன். சுவிசேஷம் அறிவிக்கிறவர்கள் சுவிசேஷத்தினாலேயே பிழைப்பு உண்டாகும் என்று கர்த்தரும் கட்டளையிட்டிருக்கிறார். அவர் ஆர்டர் யாரை கொண்டும் செய்வார். நான் பேசாமல் இருப்பேன் படுத்துக்கிட்டு, திடீர்னு ஒரு சகோதரி வருவாங்க, பாஸ்டர் ஐயான்னு வந்து ஜெபம் பண்ணிட்டு கையில் ஒரு 500 1000 ரூபா கொடுத்துட்டு போவாங்க. அன்னைக்கு உள்ள செலவு 2 நாளைக்கு 3 நாளைக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் உங்கள் ஊழியக்காரன் பெரிய பணக்காரனோ பண முதலாளியோ எங்கிட்டோ ஒதுக்கி வைக்கிறவனோ பதுக்கி வைக்கிறவனோ அல்ல. அன்றாடும் கர்த்தர் என்னை நடத்துகிறாரு. வானம் பார்த்த பூமி மாதிரி தான். உண்மையுள்ள ஊழியர்களை சொல்கிறேன், ஒரு குறையும் இருக்காது. அதான் விசுவாச குடும்பத்தார்னு அவங்களுக்கு பேர் இருக்கு. அந்த விசுவாச குடும்பத்தார், அந்த குடும்பம் எப்படி இருக்கணும், எப்படி நடத்தணும்? 1 தீமோத்தேயு 3 அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, தன் சொந்த குடும்பத்தை நன்றாக நடத்துகிறவனும் தன் பிள்ளைகளை சகல நல்லொழுக்கம் உள்ளவளாய் கீழ்ப்படிய பண்ணுகிறவனுமாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு தலைமை ஊழியக்காரன், தலைமை குடும்பத்தில் உள்ள ஒரு ஊழியக்காரனுக்குள்ள தகுதியாக சொல்கிறேன். கண்காணிப்ப விரும்புகிற ஒரு தலைமை ஊழியக்காரன், என்னையவே நல்லா பாருங்கள். எங்கிட்டோ எவனையோ நான் சொல்லலை, என்னைய உங்களுக்கு முன்னாடி நிறுத்தி பகிரங்கமாக சாட்சியாக நான் சொல்கிறேன். என்னுடைய சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்தக்கூடிய ஒரு ஊழியக்காரன் தன் பிள்ளைகளை சகல நல்லொழுக்கம் உள்ளவர்களாய். இன்றைக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எத்தனையோ பிள்ளைகள் குடிகாரங்களாக இருக்காங்க. எத்தனையோ ஊழியக்காரன் குடும்பமெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க பிள்ளைகள்லாம் குடிகாரங்களாக இருக்காங்க, கஞ்சா குடிக்கக்கூடியவங்களாக இருக்காங்க. 2 மனைவி 3 மனைவி டைவர்ஸ், இப்படிப்பட்ட குடும்பங்கள் ஊழியக்காரன் குடும்பங்களில் இருக்குது. ஆனால் ஆண்டவர் எனக்கு எந்த குறையும் இல்லை. 2 பையங்களுக்கும் ஒரே மனைவி தான், பிள்ளைங்க தான், குடிகாரங்க கிடையாது, சூதாடிய கிடையாது, சைடு எந்த கெட்ட பழக்கம் கிடையாது. நான் சாட்சி சொல்கிறேன் என் பிள்ளைகளை பற்றி. சகல நல்லொழுக்கம். பணத்தை நான் சேர்க்கலை, அவங்கள நல்லா படிக்க வச்சுருக்கேன். பைபிள் காலேஜில் நல்லா படிக்க வச்சுருக்கேன். உலக பிரகாரமான படிப்புலையும் நல்லா படிக்க வச்சுருக்கேன். நல்ல திருமணத்தை அவங்க எண்ணம் போல நடத்தியிருக்கேன். அவங்களுக்கு நல்ல பிள்ளைகள் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். எனக்கு நல்ல மருமகள்களை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். நான் சாட்சியாக இருக்கேன். பாருங்கள், என் கண்ணுக்கு என்னை நல்லா பாருங்கள். ஒருவர் தன் சொந்த குடும்பத்தை, 5ஆம் வசனம், ஒருவர் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாமல் இருந்தால் தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான்? கேள்விக்குறி. உன் சொந்த குடும்பத்தையே நீ சரியில்லாட்டினா சபையை எப்படி நடத்த முடியும்? சபையில் 10 குடும்பம் இருக்கு. இந்த 10 குடும்பத்தை நான் ஒழுங்காக நடத்தணும்னா முதல்ல என் குடும்பத்தை நான் ஒழுங்காக நடத்தி ஆகணுமே. எனக்கு வந்த சோதனைகள், கஷ்டங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனாலும் கர்த்தர் என்னுடனே கூட இருந்ததுனாலே கப்பல் உடைஞ்சாலும் ஒரு உயிரும் சேதமிகை ஆகாதபடி எல்லாரும் மெலித்தா தீவில் கரை சேர்ந்த மாதிரி, என் குடும்பம் உடைஞ்சாலும், ஊழிய உடைஞ்சாலும், என்னுடைய வாழ்க்கையில் பல சோதனைகள் கஷ்டங்கள் உடைக்கப்பட்டாலும் என் பிள்ளைக்கோ எனக்கோ எந்த சேதம் இல்லாதபடி கர்த்தர் கரையை சேர்த்து வைத்தார். சொந்த குடும்பத்தை நன்றாக நடத்துகிறேன். என் 2 பையங்களுக்கு பணத்தை விட ஆண்டவருடைய சத்தியத்தில் வழி நடத்த ரொம்ப வாஞ்சையாக இருக்கேன், ரொம்ப ஆவலாக இருக்கேன். அதே மாதிரி என் மருமகள் 2 பேரும் நல்லா ஆராதனை பண்ணணும், பாட்டு பாடணும், அவங்களுக்கு உதவி ஊழியமாக இருக்கணும். அவங்களும் ஊழியக்காரிகள். ஊழியக்காரர் மேலும் என் ஊழியக்காரிகள் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன்னு சொன்ன மாதிரி ஊழியக்காரர்கள் மனைவி ஊழியக்காரிகள், அந்த மாதிரி அவங்கள உருவாக்கிக்கிட்டு இருக்கோம். ஆகவே தேவ பிள்ளைகளே, இந்த வசன அடிப்படையில் சொல்கிறேன். இதில் ஏதாவது குறை இருந்தால் என்கிட்ட நீங்கள் இப்போயே சொல்லலாம். ஐயா, என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இப்படி என்ன இப்படி பல்ட்டி அடிக்கிறீங்க பேசுகிறீங்க சொல்ல முடியாது நீங்கள். அதனால் நான் நீதிவான் ஆகிறது இல்லை.
தேவனுக்கு முன்னாடி நான் இன்னும் கணக்கு கொடுக்க வேண்டியது இருக்குது. அவருக்கு எனக்குள்ள காரியம், அது அவருக்கு எனக்குள்ள காரியம் இருக்குது. அந்த அண்டர் கவுண்ட் காரியங்களில் நான் ஜெப குறைவு உள்ளவனாக இருக்கேன். நான் இன்னும் ஊழியத்தில் பின்தாங்கியிருக்கேன். இன்னும் நான் சரியாக செயல்படலை. அதெல்லாம் எனக்கு தெரியும். உலகப்பிரகாரமான ஒழுக்கமான காரியங்களில் சாட்சியை சொல்கிறேன், நீங்களும் சொல்லுங்கள். அந்த ஊழியக்காரன் இருமாப்படைந்து, ஆறாம் வசனம், இருமாப்புனா பெருமை, மேட்டுமை, ஆணவம், அகந்த, அதான் இருமாப்புன்னு சொல்கிறது. இதுதான் ஒரு ஊழியக்காரனுக்கு இருக்கவே கூடாது. ஒரு ஊழியக்காரனுக்கு இது வந்தாலே அவன் அவுட்டு. பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்திருக்காரு. அடுத்து அப்படி அவன் அடைஞ்சிட்டா பிசாசு அடைந்த ஆக்கியிலே விழாதபடி அவன் நூதன சீசனாக இருக்கக்கூடாதுன்னு போட்டிருக்கு. நூதன சீசன்னா புதுவிதமான ஒரு ஊழியக்காரனா அவன் இருக்கக்கூடாது. அப்போஸ்தலர் சொல்லாததை, இயேசு சொல்லாததை இவன் புதுசாக ஒன்று சொல்லி, இவன் புதுசாக ஒன்று பேசி, இவன் புதிய வெளிப்பாடு, புதிய தரிசனம்னு இவன் ஜோசியம் சொல்கிற மாதிரி சொல்லி புதுசாக இவனை காட்டி கொள்ளக்கூடாது. உங்கள் ஊழியக்காரன் அப்படி நான் இருக்கிறேன்னா, வசனத்தை தவிர, அப்போஸ்தல உபதேசத்தை தவிர வேறு எதையும் நம்ம வழி விலகி போகலையே. புதுசாக வெளிப்பாடு சொல்லலையே, புதுசாக சோசியம் சொல்லலையே, புதுசாக வாக்குத்தத்தம் சொல்லலையே, புதுசாக உங்களை ஏமாத்தலையே. அந்த அப்போஸ்தலர் சொன்னது தானே சொல்லணும்னு வலியுறுத்திக்கிட்டு இருக்கேன். அதைத்தானே நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நூதன சீசனாக நான் இல்லையே. இல்லை பெருமை உள்ளவனாக இருக்கிறேன்னா, ட்ரெஸ்ஸு கிச்சு நான் போட முடிய நினச்சா டையை கட்டி கோட்டை போட்டு டை அடிச்சுக்கிட்டு, இந்த மண்டையில் டை அடிச்சுக்கிட்டு அப்படியே இளவட்ட மாதிரி தெரியாதா? முடியும்ல? ஏன் செய்யலை? அந்த இருமாப்பு நமக்கு வந்துடக்கூடாது. அந்த பெருமை, ஆணவம் வந்துடக்கூடாது. அந்த மேட்டிமை நமக்கு வந்துடக்கூடாது. அதனால தேவப்பிள்ளை எல்லா விதத்திலையும் நம்ம காண்பிக்கிறோம். அடுத்து பாருங்க, 7ஆம் வசனத்திலே, அவன் நிந்தனையிலும் பிசாசின் கண்ணியிலும் விழாதபடிக்கு புறம்பானவர்களால் நற்சாட்சி பெற்றவனுமாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. புறம்பானவர்கள்லாம் யாரு? விசுவாசிகள் கிடையாது, இந்துக்கள், புறஜாதிய. அவங்க கிட்ட என்னையை பற்றி கேட்கும் போது அவங்க என்னையை பற்றி நல்ல சாட்சி கொடுக்கணும். இந்த சத்தியமூர்த்தி நகரத்தில் எத்தனையோ சொந்தக்காரங்க எனக்கு இருக்காங்க. ரட்சிக்கப்படாதவங்க, விக்கிர ஆராதனைக்காரர்கள், அந்நியர்கள் இருக்காங்க, நிறையா இருக்காங்க. தனியாக போய் கேளுங்க. என்னைக்காவது இத்தனை கொள்ளையில் ஒரு ஆளை பிடிச்சி நீங்கள் கேட்கக்கூடாது. அது பால்முருகேசன் பாஸ்டர் எப்படியான்னு கேளுங்க. மற்ற ஊழியர்களுக்கும் இவருக்குள்ள வித்தியாசத்தை என்னன்னு கேளுங்க. மதுரையில் கேளுங்க. புறம்பானவர்களால் நற்சாட்சி பெற்றவனமாக இருக்க வேண்டும். இந்த வசன அடிப்படையில் 100க்கு 100 மனச்சாட்சிக்கு சுத்தமாக நான் வாழ்கிறேன். பலிபீடத்திலிருந்து பேசுகிறேன் நான். அதனால நான் நீதிமான் அல்ல, அதனால நான் பரிசுத்தவான் அல்ல, அதனால அந்த பவளை போல நான் ஆகிவிட முடியாது. உதாரணம் சொல்கிறேன். எவனையோ சொல்கிறத விட என்னையும் தான் நான் மாதிரியாக வைக்கணும். அங்கே அப்படி இருக்கார், இப்படி இருக்கிறார், இந்த பிள்ளைகரகாமல் இருக்கார், இந்த இவர் பெண்ணி இருக்கார், அவர் இந்த பண்ணியிருக்காருன்னு சொல்கிறத விட என்னையே சொல்லணும்ல. அப்போ நீ யாருன்னு கேட்பாங்கல்ல, அப்போ நான் என்னையே சொல்லணும்ல. அதுக்கு தான் இப்போ நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆகவே கண்காணிப்பாகிய விசுவாச குடும்பமாகிய என்னுடைய குடும்பம் உபதேசத்தில், ஒழுக்கத்தில், நற்சாட்சியில், என் மனைவி காரியத்திலையும் பிள்ளைகள் காரியத்திலையும் நான் உண்மையாக இருக்கேன், நேர்மையாக இருக்கேன், பரிசுத்தமாக இருக்கேன். ஆனால் அதனால நான் நீதிமான் ஆகிறது இல்லை. இன்னும் நான் வளர்ந்துக்கிட்டே போகணும். நான் அதை சொல்லி நான் இந்த 1வது பாயிண்ட்டை முடிக்கிறேன். 1. 2வதாக உதவி ஊழியர்கள் எப்படி இருக்கணும், அவங்க குடும்பம் எப்படி இருக்கணும். 2வது காரியத்தை, காரியத்தை நான் சொல்லிட்டேன். ஊழியர்களே, இந்த பாயிண்ட் எல்லா முழு நேர ஊழியர்களுக்கு, முதன்மை கண்காணிப்புகளுக்கு, முதன்மை அப்போஸ்தல ஊழியர்களுக்கு உள்ள அந்த தலைமைத்துவம் உள்ள அந்த ஊழியர்களுக்குள்ள காரியத்தை தான் முதல் பாயிண்டாக நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அதை எல்லாருக்கும் நீங்கள் இணைச்சி பார்த்து சரி பண்ணி கொள்ளுங்க.
இந்த பூமியில் சரி பண்ணுறதுக்கு நிறைய நேரங்கள் தவணைகள் கடவுள் நம்ம கொடுத்துருக்காரு. சரி பண்ணிக்கலாம், சரி பண்ணிக்கிங்க, மாற்றிக்கிங்க. முதல் குடும்பம் போல உங்கள் குடும்பம் என் குடும்பம் ஆகட்டும். இரண்டாவதாக உதவி போதகர்கள், அதாவது உதவி ஊழியர்கள். இந்த உதவி ஊழியர்கள் சொல்கிறது நீங்கள் நல்லா நினச்சிக்கிங்க, தலைமை ஊழியர்களை போல் நீங்கள் நினச்சிடக்கூடாது. உங்களை அது ஒரு பாயிண்ட் சொல்கிறேன். தலைமை ஊழியர்களை போல நீங்கள் உங்களை நினச்சிக்கிற கூடாது. யாக்கோப்பு 3ஆம் அதிகாரத்தில் சகோதரரே அதிக ஆக்கினி அடைவோம் என்று அறிந்தும் உங்களில் அநேகர் போதகராகாது இருப்பீர்களாக என்று. சகோதரர் தான் நீயே, ஆனால் போதகரா நீ ஆகக்கூடாது. நம்ம அநேக விஷயங்களை தவறுறோம் இருக்கு. இங்கே கீழே போட்டுருக்கு 2ஆம் வசனத்தில். சொல் தவறுறோம், சில காரியங்களை தவறுறோம். சில குடும்பங்களில் உதவி ஊழியர்கள் குடும்பங்களில் அப்படி இருக்கு. தலைமை ஊழியர்னா உன்னைய மாற்றிக்கிற கூடாது, போதகராக ஆக்கிக்கிற கூடாது. அரசாங்க வேலை செய்கிறவங்க நான் போதகராக இருக்கேன்னு சொல்லக்கூடாது. அரசாங்க வேலை செய்கிறவன் போதகராக இருக்கிறேன்னு ஏன் சொல்கிறேன்? சில ஆளுங்க பெரிய டிபார்ட்மெண்ட்டில் இருப்பாங்க, போதகர்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லக்கூடாது. அப்படி சொன்னால் உனக்கு அடி விழுகும். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தில் ஒரு ராஜா பிரசங்கம் பண்ணான் இருக்கு. பலிபீடத்தில் நின்று தேவனுடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணான்னு ஒரு ராஜா. எல்லாரும் இது மனுஷ சத்தம் கிடையாது, தேவனுடைய சத்தமே இல்லை, மனுஷ சத்தம் கிடையாது, தேவனுடைய சத்தம் தான் சொல்லி எல்லாரும் ஆர்ப்பரிக்கிறாங்க. நல்லா பிரசங்கம் பண்ணிட்டான்னு. அவன் தேவனுக்கு மகிமை செலுத்தாதபடியால் தேவ தூதன் அவனை என்ன செய்தான்? அடிச்சான் இருக்கு. புழுத்து செத்தான்னு போட்டிருக்கு. அதில் அந்த கெதி வந்துடும். வேலை செய்கிறவன் போதகர்ன்னு அழைக்கக்கூடாது. உதவி ஊழியத்துக்கு நீ இருக்கலாம். உதவி சொல்கிறது வேற, அந்த உதவியாக இருக்கிறவனே நான் போதகர்ன்னு நீ சொல்கிறது தப்பு. நல்லா புரிஞ்சுக்குங்க. முழு நேர ஊழியராக உங்களை ஆக்கிக்கிற கூடாது. என் ஜான்பாலையும் ஐசக்கையும் சேர்த்து தான் சொல்கிறேன். உதவியாக தான் இருக்காங்க. பின்னாடி அவங்க நற்சாட்சி பெற்று வந்தால் அந்த 2வது அந்த தகுதிக்கு வந்தால் அவன் முழு நேரமாக வரலாம். இப்போதைக்கு முழு நேர போதகர்னு சொல்லக்கூடாது. அப்போ ஏன் ஊழியர்னு சொல்கிறீங்க, ஏன் உதவி போதகர்னு ஏன் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், எபிரேயர் 5:12 காலத்தை பார்த்தால் போதகராக இருக்க வேண்டிய உங்களுக்கு, அந்த உங்களுக்குன்னு சொல்கிறது விசுவாசிகள் தான், விசுவாசிகள் தான். ஆனால் காலத்தை பார்க்கும்போது அவங்க எப்படிப்பட்டவங்களாக இருக்கணும்? போதகராக இருக்க வேண்டிய உங்கள் காலத்தை பார்க்கும்போது நீ போதகராக இருக்க வேண்டிய உங்களுக்கு அப்படின்னு போட்டிருக்கு. போதகராக இருக்கு. போதகர் அல்ல, போதகராக நீங்கள் இருக்கக்கூடிய தகுதி அளவில் இருக்கிறவங்க. ஏன் குழந்தைகளை போல ஏன் இன்னும் நீங்கள் பால உண்ணத்தக்கவளாக இருக்கீங்க அப்படின்னு போட்டிருக்கு. உதவின்னு சொல்லும்போது, ஹெல்ப்புன்னு சொல்லும்போது தலைமைத்துவத்துக்கு அவங்க முழு நேரமாக வரக்கூடாது. அவங்க அப்படி சொல்லிக்கொள்ளவும் கூடாது, அப்படி நினைக்கவும் கூடாது. அப்படின்னா எங்களுக்கு உதவி ஊழியர்களுக்கு என்ன எங்களுக்கு கிடைக்க போகுது? நாங்கள் அப்போ எதுக்கு ஊழியம் செய்கிறோம்? உங்களுக்கு உதவியாக இருக்கிறதுக்கு எங்களுக்கு என்ன தகுதி, அதனால என்ன பலன் என்ற கேள்விகளுக்கு விளக்கத்தை தான் நான் சொல்ல போகிறேன். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தை திரும்ப பாருங்கள். அதுலேயே போட்டிருக்கு. அதுலேயே என்ன போட்டிருக்குன்னா 8ஆம் வசனத்திலிருந்து அந்தப்படியே உதவிக்காரரும் இருநாக்கு உள்ளவர்களாயும். உதவிக்காரங்க எப்படி இருக்கணும்? இருநாக்கு உள்ளவர்களாக இருக்கக்கூடாது. இங்கிட்ட ஒரு பேச்சு, அங்கிட்ட ஒரு பேச்சு. போதகரை பார்த்தா ஒரு பேச்சு, போதகர் பார்க்காவிட்டா ஒரு பேச்சு. பாம்புக்கு 2 நாக்கு வெளியே விட்டால் 2ஆக பிரியும். அதான் இருநாக்குன்னு சொல்கிறது. அந்த மாதிரி உதவி ஊழியர்கள் இருநாக்காக இருக்கக்கூடாது. இங்கே போட்டிருக்கு இருநாக்கு உள்ளவர்களாய். 2வது மதுபான பிரியராயும். தண்ணி அடிக்கிறவங்க. இன்றைக்கி தண்ணி அடிக்காதவன் எவன் இருக்கான் நாட்டில்? இன்றைக்கி அமெரிக்காவிலலாம் பார்த்தா பீர் அடிச்சுட்டு தான் தூங்குவானா. எவ்வளோ கேவலமாக ஊழியக்காரங்களை சொல்கிறேன். வாடை இல்லாத ஒரு சரக்கு அடிக்கிறான். இது எவ்வளோ வேதனையாக இருக்கு. அது அன்னைக்கே தொடங்கியிருக்கு. இன்றைக்கி தண்ணி அடிக்காதவனே இல்லை. அந்த அளவில்
இன்னைக்கு சொல்லப்பட்டிருக்கு, கட்டுப்படுத்த முடியல. மதுபானத்தை திறந்து வச்சுக்கிட்டு முதல்வர் சொல்கிறாரு, போதையின் பாதையில் செல்லாதீர்கள். மக்களே, திறந்து வச்சுக்கிட்டு உன் கையில் அதிகாரம் இருக்கு, மூடலாம்ல, பூட்டு போடலாம்ல. இன்னொருத்தன் இது வேணா, கல்லு தான் முக்கியம் சொல்லி கல்லை குடிச்சிட்டு பேசுகிறான். கல்லு தான் முக்கியம், இதை விட பகிரங்கமாக கல்லை குடிச்சிக்கிட்டு பேசுகிறான். ஐயா, 65,000 வரைக்கும் சேலம் லாட்ஜில் குடிச்சிருக்கான். அவன் 65,000 குடித்து காசு கொடுக்காம போயிட்டான் தலைவர். தொண்டர்கள் அப்புறம் கேவலமாகி வசூல் பண்ணி கொடுத்து சரி கட்டியிருக்காங்க. ஒரு தலைமை, ஒரு தலைவரே இப்படி இருந்தால் எப்படி இருக்கும்? குடிக்காமல் பேசுகிறதே இல்லைன்னு சொல்கிறாங்க எல்லாரும். கவிஞர் கண்ணதாசே குடிக்காமல் பாட்டு எழுதுறதே இல்லையா, வராதான். சிவாஜி கணேசனுக்கு அவ்வளோ அருமையான நடிப்பு, குடித்தா தான் வருமா, குடிக்காமல் அவன் நடிக்கவே முடியாதுன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி குடிகாரங்களாக எத்தனையோ பேர் போதையில், போதை பாக்கு, சிலர் பாக்கு போடுவாங்க. சாராயம் குடிக்காவிட்டாலும் பாக்கு, போதை பாக்குன்னு ஒன்று இருக்குது. இந்த ஓரமாக ஒதுக்கிக்கிற ஊழியக்காரங்களை சொல்கிறேன்யா, ஊழியக்காரங்களை சொல்கிறேன். போதை பாக்க ஒதுக்கிறது, போயலைய ஒரு ஓரமாக ஒதுக்கிக்கிறது, ஊழியக்காரங்களை சொல்கிறேன். அது ஒரு போதை நின்று அது ஒரு மாதிரியாக ஏறும். எவ்வளவு வேதனை! கஞ்சா குடிக்கிறவன் இருக்கான், எத்தனையோ பேர் கஞ்சா அடிமையாக இருக்கான். அதுக்கு பெரிய அறிஞர் அண்ணா ஒரு பொடிக்கு அடிமையாக இருந்தார். பேரறிஞர் WMA படித்தவர். அவர் அவர் 1 மணி நேரம் பிரச்சாரம் பண்ணுவாராம். பொடி போடாமல் அவரால் இருக்க முடியாது. பொடி எடுத்து இந்த இப்படி போட்டுட்டு கையா அப்படி நீட்டிடுவாராம். பொடி போடுறதே தெரியாது, அவ்வளவு ஒரு கெட்டிக்காரன். புத்து நோய் வந்து, வியாதி வந்து அமெரிக்காவில் போய் முடியாமல் செத்துட்டார். ஆட்சிக்கு வந்து ஒரே வருஷத்தில் செத்துட்டாரியா, பெரிய பேரறிஞர். அந்த சின்ன பொடிக்கு அடிமை, பொடிக்கு அடிமை. அண்ணா கண்ணா, அண்ணா கண்ணான்னு சொல்லுமா பானுமதி அண்ணாவை. அவர் அண்ணா இல்லை, என் கண்ணா இப்படி சொல்லக்கூடிய அளவில் ஒரு பெரிய அறிஞர். நான் ஏன் சொல்கிறேன்னா, மதுபானத்தில் மயங்குகிற எவனும் ஞானவான் அல்ல, மதுபானத்தில் போதையில் இருக்கிற எவனும் பரிசுத்தவான் அல்ல. உதவி ஊழியர்களே, மதுபானத்துக்கு அடிமையாக இருக்காதீங்க. அடுத்து என்ன போட்டிருக்கு? இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவளாக இராமல். இழிவான ஆதாயம் அப்படின்னா ஊழியக்காரனுக்கு வரக்கூடிய ஆதாயத்தை நீ வாங்குறது. ஐயா, இந்த அங்கே பாஸ்டர் காணிக்க கொடுங்கன்னா யார் பார்த்தா கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இவன் ஆட்டையை போட்டுறது. அதுக்கு பேர் இழிவான ஆதாயம். தலைமை ஊழியக்காரனுக்கு போகிற கைது. இப்போ பவுல அப்போஸ்தலன்லாம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே சபையில் வசூல் பண்ணி தலைமை இடத்து கொண்டு போனான் இருக்கு எருசலேமுக்கு. அப்போல்லாம் அவன் உதவி ஊழியக்காரன் தான், முழு நேரமாக அவன் அப்போஸ்தலனா வரல. அதனால் உதவி ஊழியர்கள் வேலை செய்யலாம், அது தப்பு இல்லை. வேலை செய்யலாம், நீங்கள் தப்பு இல்லை. அவருக்கு அந்த முழு நேர ஊழியர்களுக்கு உதவியாக இருக்கீங்க, அந்த உதவிக்கு ஒரு காணிக்கை கொடுத்தா, ஒரு ரூபாயா கொடுத்தா, அதை நீ ஆட்டையை போட்டீங்கன்னா அதுக்கு பேர் இழிவான ஆதாயம், கேவலமான வருமானம்னு. அப்புறம் நல்லொழுக்கம் உள்ளவங்களாயும், நல்ல ஒழுக்கம் உள்ள எஜுகேஷன், நல்ல ஒரு ஜென்டில்மேனாக இருக்கணும். நல்லா குளிக்கணும், நல்லா பல்லு விளக்கணும், நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணணும். உங்களை பார்க்கும் போதே ஆள் பாதி ஆடை பாதியாக இருக்கணும். சில ஆளுங்க பல்லை பார்த்து கண்டுபிடிப்பாங்க. பல்லு கொஞ்சம் கரையாக இருந்தால் இது ஏதோ சீட்டிங்கான பாருங்க, பல்லை வச்சு கண்டுபிடிப்பாங்க. ஆமாம், நகங்களை வச்சு கண்டுபிடிப்பாங்க, ட்ரெஸ்ஸு வச்சு கண்டுபிடிப்பாங்க. சில கிரிமினல் போலீஸுக்காரங்களுக்கு அதை பயிற்சியாக கொடுக்குறாங்க. அந்த காரியங்கள்லாம் ஆடை பாதி ஆள் பாதி ஆடை பாதி, அந்த ஆடையில் நடவடிக்கையிலேயே தெரிஞ்சிடும் சில ஆளுங்களுடைய ஒழுக்கத்தை. அந்த அளவில் உதவி ஊழியர்கள், பொதுவாக தேவ பிள்ளைகள் நல்லா ஜென்டில்மேனாக இருக்கணும், நீட்டாக இருக்கணும், நல்லா அநாகரிகமாக இருக்கக்கூடாது, நாகரிகமாக இருக்கணும். ஆடம்பரமாக ட்ரெஸ் பண்ணக்கூடாது, அழகாக நீட்டாக டீசெண்டாக இருக்கணும். லேலுயா.
அடுத்து பாருங்க 9ஆம் வசனத்திலே, விசுவாசத்தின் ரகசியத்தை சுத்த மனச்சாட்சியிலே காத்து கொள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஒரு ஊழியக்காரன் ஒரு தவறு பண்ணிட்டா, ஒரு குற்றம் செய்துட்டா ஊரெல்லாம் பரப்பக்கூடாது. அவன் மனுஷன்தான் பாவம், பலவீனம் உள்ளவன். 10 காரியங்களில் 9 கரெக்டாக இருக்கான், 1 விட்டுட்டான்னு வைங்களேன். அது யாருக்கும் தெரியலன்னா நீங்கள் மனசுக்குள்ளேயே ரகசியமாக வச்சுக்கிட்டு ஜெபிக்கணும். ஆண்டவரே ஊழியக்காரனை காத்துக்கொள்ளுப்பா, அதிலிருந்து அவனை மீட்டுக்கொள்ளுங்க. சிலர் ஏன் நான் விமர்சனம் பண்ணுறேன்னா, வெளிப்படையாக அவங்க டிவியில் பேசுகிறாங்க, வெளிப்படையாக டிவியில் எல்லாருக்கும் தெரியுது. அந்த தவறான புரிதல் மக்களுக்கு வந்துடக்கூடாது என்று நானும் டிவியில் பேசி, நானும் யூடியூப்பில் பேசி அதை விமர்சனம் பண்ணி அதை தப்புன்னு சொல்லி அதை உடைக்கிறேன். இஸ்ரேல் தேசத்தில் சில ஆளுங்க குண்டு போடுவாங்களாம். அந்த குண்டு நாட்டில் விழாதபடிக்கு செட்டிலைட்னு சொல்லி ஒரு 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 கருவி இருக்குது. அந்த குண்டை அப்படியே தடுத்து திரும்ப அப்படியே அவங்க நாட்டிலேயே போட்டுருமா. குண்டு இல்லாட்டா போடாது, குண்டு வரப்போய் தானே அதை தடுத்து அங்கேயே போட வேண்டியதாக இருக்குது. அதுபோல் வெளிப்படையாக அவன் பேசாவிட்டா சொல்லாவிட்டா நான் சொல்ல மாட்டேன். அண்டர் கிரவுண்டில் உள்ள குற்றங்களை நான் நோண்டி எடுத்து பேசக்கூடாது. இன்னொருத்த பெட்ரூமை பார்த்த மாதிரி அது தப்பு. அதனால அந்தரங்க விஷயங்களில் வெளிப்படாத சில காரியங்கள் இருந்தால் தெரிய வந்தா அன்பா அவங்களுக்கு நீங்கள் நேரடியாக புத்தி சொல்லலாம் அல்லது ஜெபிக்கலாம். ஊர் உலகம் பறைசாட்டக்கூடாது. சுத்த மனச்சாட்சிகள் ரகசியத்தை பாதுகாக்கிற நல்ல உதவியாளர்களாக இருக்கணும். அடுத்து 10ஆம் வசனத்தில், மேலும் இவர்கள் முன்னதாக சோதிக்கப்பட வேண்டும், குற்றம் சாட்டப்படாதவர்களானால் உதவிக்காரராக ஊழியம் செய்யலாம். லேலுயா. அதாவது முன்னதாக சோதிக்கப்படணும் அப்படின்னா இவங்களை செக் பண்ணுவேன். இப்போ நானே இருக்கேன், செக் பண்ணுவேன். இவன் ஊழியத்துக்கு தகுதியா செக் பண்ணுவேன். அந்த சோதனையில் அவன் வெற்றி பெற்றா, உதாரணமாக உன் மகனை பலியிடுன்னு ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொன்னார். ஆதியாகமம் 22 சோதிச்சாருன்னே இருக்கு. அவன் சோதனைகளை ஜெயிச்சிட்டானே. சொந்த மகன்னு பாராமல் கத்தியை ஓங்கி வெட்ட துணிஞ்சிட்டானே ஐயா. ஒரு உதாரணம் சொல்கிறேன். அப்போ உடனே ஆபிரகாமே நில்லு, ஒரே பிள்ளைன்னு பாராமல் ஏக சுதனண்டு பாராமல் எனக்காக அவனை ஒப்பு கொடுத்தபடியால் நீ தேவனுக்கு பயப்படுவன்னு இப்பொழுது அறிஞ்சிருக்கேன். லேலுயா. 75 வயசுல ஆபிரகாம் அழைச்சவர் 100 வயசுல சொல்றாரு இப்போ அறிஞ்சிருக்கு. 25 வருஷமா அவனை செக் பண்ண வேண்டியதா இருக்கு. மனுஷனுடைய அனுபவம் தேவனுக்கு நல்லா தெரியும். நம்பி இருந்தாரு, துரோகம் பண்ணிட்டான். அது ஆண்டவருக்கு தெரியும். நீ எந்த மனுஷனையும் நம்ப மாட்டார். அதனால உதவி ஊழியராக வர்றவங்க சோதிக்கப்பட வேண்டியது, செக் பண்ண வேண்டியது அவசியம் இருக்கு. அதில் அவன் குற்றம் சாட்டப்படாதவர்களாக இருந்தால் வருஷங்கள் ஆகலாம். அந்த வருஷங்கள் எல்லாம் பார்க்கும்போது குற்றம் சாட்டப்படாதவர்களாக இருந்தால் என்ன செய்யலாம்? உதவிக்காரராக ஊழியம் செய்யலாம். குற்றம் சாட்டப்படாதவர்களாக இருந்தால் உதவிக்காரராக, அதுவும் உதவிக்காரர் தான். உதவிக்காரனுடைய தகுதியைத்தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதே போல பெண்கள் 11ஆம் வசனத்தில், அந்தப்படியே ஸ்திரீகளும் உதவி ஊழியம் செய்யலாம். இப்போ இந்த சகாயா பாட்டு பாடுறாங்க, அது ஒரு ஊழியந்தான். வேதத்தை டக்குன்னு எடுத்து வாசிக்கிறது ஒரு ஊழியந்தான். வீடுகள் தோறும் வந்து சுவிசேஷம் சொன்னால் ஊழியந்தான். இப்போ வந்து அங்கே கல்லடிப்பட்டியிலிருந்து ஒரு சகோதரியை வந்து அறிமுகப்படுத்துனாங்க. எனக்கு தெரியாது யாருன்னு. அறிமுகப்படுத்தி சகோதரி கொண்டு வந்து இன்றைக்கி ஞானஸ்தானம் பெற்று அவங்க சபையில் அங்கமாயிட்டாங்க. அது ஊழியம் தானே. இயேசுவுக்கு நிறையா பெண்கள் ஊழியம் செஞ்சதாக மத்தேயு 27:55 போட்டிருக்கு. நிறைய சகோதரிகள், 1-2 இல்லை, சீசர்களுக்கு கூட ஒரு கணக்கு இருந்தது. பெண்களுக்கு கணக்கே இல்லை, நிறைய ஊழியம் செய்தாங்கன்னு இருக்கு. அதனால சகோதரிகளே, நீங்கள் ஏதோ வந்தோம் போனோம்னு இல்லாமல் உங்களால் முடிஞ்ச அளவில் ஆத்துமாக்களை அறுவடை செய்கிறது இந்த ஊழியத்துக்கு நீங்கள் உதவி செய்கிற மாதிரி தான். பணம் கொடுக்கறது, காசு கொடுக்கறது ரெண்டாவது, ஆத்துமாக்களை கொண்டு வர்றது. இப்போ இந்த ஐயா இந்திரஜித் ஐயாவே சாலமோன் ஐயா வாரந்தோறும் சுமந்து கொண்டு வர்றாரு.
சுமந்து கொண்டு வர்ற அது ஒரு சிரமம்தான், கஷ்டம்தான். ஆனால் ஒரு ஆத்மா அவர் சத்தியத்தை அறியணுமே என்ற தாகம் உண்மையாக அந்த இருக்க போய் தான் கூட்டிகிட்டு வந்துக்கிட்டு இருக்காரு. ஒரு அடையாளத்தை சொல்கிறேன். அதுபோல் ஒரு சிலரையாவது நீங்கள் கொண்டு வரணும். ஐசக்கு வந்து பரமசிவனை கொண்டு வந்திருக்கிறாரு. நம்ம இந்த பிள்ளைகளுடைய இந்த சின்ன 2 பொம்பளை பிள்ளைகளுடைய அப்பா டிரைவராக இருக்கான். பின்வாங்கி போனவன் ஐசக்கு பேசி கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி புத்தி சொல்லி அப்படியே கொண்டு வந்து இப்போ நல்லா ஸ்டடியாக விசுவாசத்தில் இருக்கான். இல்லாட்டினா செத்தே போயிருப்பான். அவனுக்கு வந்தால் கஷ்டம் இல்லை. ஒரு உதவி இந்த மாதிரி ஆத்துமாக்களுக்கு நரகத்துக்கு போகாதபடி தடுப்பது உதவி. ஸ்திரீகள் அதுக்கு ஆதரவாக இருக்கும். நல்லொழுக்கம் உள்ளவர்களாய். 11 அவதூறு பண்ணாதவர்களாய். அவதூறுன்னா இங்கே உள்ளது அங்கே சொல்கிறது, அங்கே உள்ளது இங்கே சொல்கிறது, முணுன்னு பேசுறது. யாரு குற்றம் இல்லாதவங்க இருக்கா? குற்றம் இருந்தால் அதை மன்னிக்கணும், மறக்கணும். சின்ன குழந்தைய பாருங்கள், டக்குன்னு சண்டை போகணும், டக்குன்னு மறந்து விளையாடிக்கிட்டு இருக்கோம். நம்ம ஜென்மத்துக்கு பேச மாட்டோம். ஒரு சின்ன விஷயம்னா பிள்ளைங்க டக்குன்னு சண்டை போடுவாங்க, டக்குன்னு உட்காந்து விளையாண்டுக்கிட்டு சண்டை போட்டுருப்பாங்க, திரும்ப அழுவாங்க பிள்ளைங்க. அந்த வகையில் இயேசு சொல்கிறாரு, நீங்கள் பிள்ளைகளைப் போல ஆகாவிட்டால் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகவே முடியாதுன்னு சொல்கிறாரு. பிள்ளைகளைப் போல் அந்த விஷயத்தில் மன்னிக்கிறது இதில் இருக்கணும். இங்கே உள்ளது அங்கே சொல்கிறது, அங்கே உள்ளது இங்கே சொல்கிறது, இங்கே உள்ளது அங்கே சொல்கிறது. பெண்களே, உங்களுக்கு அது தகாது. விசுவாசிகளாகிய உதவி ஊழியத்துக்கு உள்ள உங்களுக்கு அது தகாது. அப்புறம் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்கணும். என்ன புத்தி? தெளிந்த புத்தி. நீதிமொழிகளில் புத்தி உள்ள ஸ்திரீன்னு போட்டிருக்கு. ஆனால் அப்போஸ்தலர் சொல்கிறாங்க தெளிந்த புத்தின்னு சொல்கிறாங்க. தண்ணின்னு சொல்கிறது வேற, தெளிந்த தண்ணின்னு சொல்கிறது வேற. அந்த மாதிரி நம்ம தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்கணும். தெளிந்த தண்ணியில் என்னென்ன கிடக்கோ அதை பார்த்துடலாம், கலக்கண தண்ணியில் பார்க்க முடியாது. நீங்கள் தெளிந்த புத்தியாக இருந்தால் பிசாசு எப்படி, வஞ்சகம் எப்படி, சூது எப்படி, ஒருத்தர் கடினமாக பேசுகிறான்னா அது உண்மை எப்படி, ஒருத்தர் நயனமாக சிரிச்சுக்கிட்டே பேசுகிறான்னா அதனுடைய சூழ்ச்சி என்ன, தெளிந்த புத்தி உள்ள பெண்கள் கண்டுபிடிச்சிருவாங்க. நீங்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக காணப்படணும். அப்புறம் எல்லாவற்றிலேயும் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. பெண்கள் எல்லாவற்றிலும் உண்மையாக இருக்கணும். தேவனுக்கு நீ உண்மையாக இருந்தா உன் புருஷனுக்கு நீ உண்மையாக இருப்ப. உன் புருஷனுக்கு உண்மையாக இருந்தா உன் பிள்ளைகளுக்கு உண்மையாக இருப்ப. உன் பிள்ளைகளுக்கு உண்மையாக இருந்தா சபைக்கு நீ உண்மையாக இருப்ப. எல்லாவற்றிலும் உண்மையாக இருக்கணும். காசு விஷயத்தில், பண விஷயத்தில் வந்து புருஷனை ஏமாற்றக்கூடாது. புருஷன் பாவம் உங்களை அப்படியே வீடோடு நம்பி பிள்ளைகளை விட்டுட்டு அவர் கன்றாவியாக போயிட்டு காலையில் போயிட்டு நைட்டு வர்றாரு, உங்களை நம்பி தான் போகிறாரு. நம்பிக்கை துரோகம் பண்ணிடக்கூடாது. எத்தனையோ பொம்பளைங்க புருஷனுக்கு தெரியாமல் அந்த பாண்டில் கையெழுத்து போடுறது, இந்த பாண்டில் கையெழுத்து போடுறது, அங்கே ஆன்லைனில் கடன் வாங்குறது, இங்கே கடன் வாங்குறது. புருஷனுக்கு தெரியாமல் 15 லட்சம் வாங்கியிருக்கா ஒரு பொம்பளை. 15 லட்சம் புருஷனுக்கு தெரியாமல். இது உண்மை உள்ள பொம்பளையா? குடும்பமே அழிஞ்சு போச்சு. எத்தனையோ குடும்பங்கள் தற்கொலைக்கு இன்னைக்கு பேப்பரில் பாருங்க, எத்தனை குடும்பங்கள் தற்கொலை. இவன் சாகுறது இல்லாமல் 2 பிள்ளைகளையும் மருந்தை குடிச்சு பிள்ளைகளோடு சாகுறாங்க. சின்ன சின்ன விஷயத்தில் உண்மையாக இருக்க சகோதரிகளே. உலகத்துக்கெல்லாம் நான் சொல்லலை. அன்ற கவுண்டில் கர்த்தர் உன்னை பார்க்கிறார். அந்தரங்கத்திலே பார்க்கிற தேவன் வெளியரங்கமாக பலன் கொடுப்பாரு. கெட்டிக்கார புழுகு 8 நாளைக்கு. நீங்கள் அந்தரங்கமாக கரெக்டாக இருந்தால் கரெக்ட் வெளிப்படும். அந்தரங்கத்தில் சரியில்லாத இருந்தால் ஒரு காலத்தில் அந்த சரியில்லாதது வெளியாகும். குற்றங்களை யாரும் மறைக்க முடியாது. பல நாள் களவு, ஒரு நாள் இளவுன்னு ஒரு பழமொழி இருக்கு. பல நாள் நீ தப்பிக்கலாம், ஒரு நாள் நீ மாட்டிக்கிடுவ. அது ஆரம்பத்தில் நீ சரி பண்ணி திருந்தி நீ நல்லாயிர என்ன சாதிக்க போகிற? சகோதரிகளே, விசுவாச குடும்பமே, உதவி ஊழியம் செய்கிற ஊழியக்காரிகளே, எல்லாவற்றிலும் உண்மையா இருங்க. மேலும் 12ஆம் வசனம், மேலும் உதவிக்காரரானவர்கள் ஒரே மனைவியுடைய புருஷனுமாய். இங்கே போட்டிருக்கு தலைமை ஊழியக்காரன் எப்படி ஒரே மனைவியாக இருக்கிறானோ
இப்போ என்கிட்ட ஒரு ஆள் சொல்கிறாரு, உங்களுக்கு ஒரே மனைவியா அப்படி என்னைய கேட்குறான். ஒரே நேரத்தில் 2 மனைவி வச்சுருந்தா தான் தப்பு. மனைவி இறந்த பிறகு இன்னொரு மனைவியை கட்டுறது தப்பு இல்லை. அது ஒரே மனைவி உள்ள அர்த்தம் தான். ஒரே மனைவி உள்ளவனாக இருக்கான், இறந்துட்டான் பாவம். இப்போ ஆபிரகாம் அவளை வயசாகி கிழவன் சாரால் இறந்த பிறகு கேத்துரால கட்டினான் இருக்கு, விவாகம் பண்ணான்னே இருக்கு. ஒரு கிழவன் தான், ஆனால் விவாகம் பண்ணுறது தப்பு இல்லை. ஆனால் ஒப்பாட்டியில் வச்சுருந்தான் பாருங்க, அதுதான் தப்பு. ஆபிரகாம் ஒப்பாட்டி வச்சுருந்தான் இருக்கு. இன்னைக்கு உள்ள கிறித்தவன் அதை புரிஞ்சுக்கிறாம, போன வெள்ளிக்கிழமை ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன், பசுமலைக்கு. பாட்டு பாடுறான், மங்களம் செழிக்க மங்கள நாதனே. அந்த பாட்டில் ஆபிரகாம் தேவனேன்னு பாடலாம். சிரிப்பு வந்துருச்சு எனக்கு. ஆபிரகாமுக்கு ஒப்பாட்டிய நிறையா இருந்தாங்க. மனைவி இருக்கும் போதே ஒரு மனைவியை கட்டினா, குழந்தை இல்லைன்னு. மனைவி இறந்த பிறகு திரும்ப கட்டினான். அதோட ஒப்பாட்டியில் நிறையா வச்சுருந்தான் இருக்கு. இது ஆபிரகாம் தேவன்னா போய் இவன் மங்களம் ஜெலிக்க மங்களநாதன் பாடுறவன் இவன் எப்படிடா இருப்பான்? ஆபிரகாம் மாதிரி சைடில் வச்சுக்கிட்டு தானே இருப்பான். அது ஒரு தப்பு இல்லைன்னு தானே அவன் கருதுவான். மனைவி இருக்கும்போது பிள்ளைக்காக இன்னொருத்தையே செட்டப் பண்ணி கட்டலாம், சைடில் வச்சுக்கலாம்னு நினைப்பான்லவன். இந்த புரிதல் இன்னைக்குள்ள கிறித்தவனுக்கு எவனுக்கும் கிடையாது. ஆபிரகாம் தேவனேன்னு மாற்றி இயேசுவின் தேவனேன்னு பாடு பாடு. கிறிஸ்தவர்களின் தேவனே அப்படி பாடு. அந்த ஒரு புரட்சியை தான் நம்ம உருவாக்கிக்கிட்டு இருக்கோமே தவிர வேற அல்ல. ஆகவே தேவ பிள்ளைகளே, ஒரே மனைவி, 2 மனைவி அல்ல, ஒரே மனைவி உள்ளவனாய் காணப்பட வேண்டும். ஒருவேளை சிலர் சொல்லலாம், டைவர்ஸ் பண்ணணும்னு பழைய ஏற்பாட்டில் இருக்க, விவாகரத்து வேசித்தனம் பண்ணால் செய்யலாம்னு இருக்க. அதுக்கு என்னையா சொல்ல வர்றீங்கன்னா, அதுக்கு இயேசு என்ன சொன்னார்னா, அதாவது மத்தேயு 10ஆம் அதிகாரத்தில், மத்தேயு 19ஆம் அதிகாரத்தில் 3லிருந்து 9 வரை பார்க்கும்போது, ஆதியிலே தேவன் ஆதாமு ஏவாளையும் படைக்கும் போது ஒரே சரீரத்தில் பிரித்து ஏவாளை படைத்தார். அதனால் அவர்கள் நிர்வாணிகளாக இருந்தாலும் வெட்கப்படாமல் இருந்தாங்க. இது நிமித்தம் தகப்பனின் தாயை விட்டு மனைவியுடன் இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே சரீரமாக இருப்பாங்கன்னு போட்டிருக்கிறதுல இயேசு சொல்கிறார். அதை சீசர்களுக்கு இயேசு சொல்கிறார். அப்போ 2 மனைவியை ஆதாமுக்கு படைக்கலை, ஒரே மனைவி தான் ஆண்டவர் ஆதாமுக்கு படைச்சி ஒரே சரீரம்னு சொன்னார். 2வது மனைவி கட்டும் போது அது அந்நிய மாம்சம், வேற மாம்சம்னு போகுது, அது விபச்சாரத்தில் போய் முடியுது. 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்தில் புருஷன் மனைவி கண்ட்ரோல் பண்ண முடியாட்டினா அவன் மனைவியோட இரு, அவன் புருஷனோட இருன்னு போட்டிருக்கு. அந்நிய மாம்சத்தை தோடக்கூடாது. சிறிய தொடாமல் இருப்பது மனுஷனுக்கு நல்லதுன்னா தெரியும்னா, பொம்பளை ஆசை உனக்கு வந்துருச்சுன்னா உன் மனைவி இருக்கு. வேற கெட்ட எண்ணங்கள் வந்தால் உன் புருஷன் இருக்கான், உன் புருஷனை நீ ஓ எண்ணங்களை நிறைவேற்று, அது தப்பு இல்லை. இன்னொருத்தரை நீ நினைக்கும் போது மனதார நீ நினச்சிட்டினா மனசுக்குள்ளேயே நீ விபச்சாரி. அந்த விபச்சாரம் வளர்ந்துட்டா வெளிப்படையாயிட்டா நீ வெளிப்படையாக விபச்சாரி ஆயிடுவேன். கண்டிப்பாக எண்ணம் போல வாழ்வு. நீ உன் எண்ணத்தை நீ மாற்றிக்கிறாட்டினா என்னைக்கு இருந்தாலும் வாய்ப்பு கிடைக்கும் போது உன் புத்தியை காட்டத்தான் செய்வேன். ஊர் உலகத்துக்கு தெரியத்தான் போகுது. அப்புறம் தற்கொலை பண்ணிட்டு தொங்குறது. இது என்ன வாழ்க்கை? என்ன முடிவு? டைவர்ஸில் போய் முடிஞ்சிடும். இது என்ன வாழ்க்கை? வாழ்க்கை வாழ்வதற்கு தான்யா. குடும்பம் டைவர்ஸ் ஆகிறதுக்கு காரணம், புருஷ மனைவிக்குள்ளே சண்டை வர்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஒரு ரகசியம் சொல்கிறேன், தெரியுமா? மத்தேயு 10ஆம் அதிகாரம் 36 படிங்க. மத்தேயு 10ஆம் அதிகாரம் 36 படிங்க. ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள்
அவன் வீட்டாரே நல்லா தெரிஞ்சு உன் குடும்பமே உனக்கு எதிரியாக மாறிடும். புரிஞ்சிக்க. தாய் தகப்பனை விட்டு மனைவியுடன் ஒரு புருஷன் செஞ்சிருக்கிற மாதிரி ஒரு மனைவியும் ஒரு பொம்பளையும் தாய் தகப்பனை விட்டு புருஷனோடு இணைஞ்சிருக்கணும். எதுக்கு எடுத்தாலும் அம்மா கிட்ட ஃபோன் பண்ணுறது, தும்முனா அம்மா கிட்ட போயிடுறது. தும்முனா அம்மா அப்படி தும்முற எதுக்கு? உடனே அம்மா ஃபோன் பண்ணி என்ன குழம்பு, என்ன ரசம், என்ன கூட்டு, என்ன வெங்காயம், என்னையா நிம்மதியாக வாழ விடுங்க. வாழ்க்கை வாழ்வதற்கு தான், வாழ்க்கை வாழ்வதற்கு தான். இந்த வயசை விட்டுறாதீங்க. நல்ல வாலிப வயசில் கல்யாணம் முடிச்சிருக்கீங்கன்னா வாழ்க்கை தான், வாழ்வதற்கு தான். அவங்கெல்லாம் வாழ்ந்து முடிஞ்சவங்க. அவங்க உன் காலு பக்கத்தில் 24 மணி நேரம் படுத்துக்கிட்டு இருந்தா, 24 மணி நேரம் ஃபோன் பண்ணி உனக்கு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்தா எப்படி அவனுக்கு நிம்மதியாக இருக்கும்? ஏசங்க மாமா மருமக அந்த குடும்ப பிரச்சனையை தான் சொல்கிறாரு. ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் யார்? குடும்பம்தான். அவங்க சத்துருவாக நினச்சி குடும்பம் பிரிக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. முட்டாத்தனமாக வாழ்வாங்க, புத்தி இல்லாமல் இருப்பாங்க. உன்னைய திட்டம் போட்டு கெடுக்க மாட்டாங்க. தெரியல ஒரு பிள்ளைய, ஐயோ என் பிள்ளை கீழே விழக்கூடாது, என் பிள்ளைய நடக்கக்கூடாது, காலு குத்திரும், மண் குத்திரும், முள் குத்திரும்னு கீழே இறக்காமையே பாசமாக வளர்ந்துச்சான் ஒரு பொம்பளை. கடைசியில் அந்த பிள்ளை நொண்டியாக போச்சு, கீழேயே நடக்க விடாமையே இருந்தான். அந்த மாதிரி அநேக தற்குறிகள் முட்டாத்தனமானவங்க குடும்பத்தை கெடுப்பாங்க. ஒரு பழமொழியாக இருக்குது தெரியுமா? வாழ்கிற பிள்ளைய சொல்ல மாட்டீங்களே, வாழ்கிற பிள்ளைய சொல்லுங்க ஐயா. பழமொழி தெரியாதா? வாழ்கிற பிள்ளைய தாயாருக்கு எடுத்தது பழமொழி தெரியாதா? வாழ்கிற பிள்ளைய தாயாருக்கு எடுத்ததுன்னு பழமொழியாக இருக்குது. அதனால அடிக்கடி அடிக்கடி உன் தாயை போய் அடிக்கடி ஆலோசனை கேட்டுட்டு இருக்கக்கூடாது. அவங்கெல்லாம் 3வது நபர், தாய்க்கு பின் தாரம் அல்ல. புரிஞ்சுக்க ஆம்பளைகளே, உங்களுக்கு சொல்கிறேன், எது கொடுத்தாலும் எங்கள் அம்மாவை கேள், எங்கள் அம்மா கிட்ட யோசனை கேள், எங்கள் அம்மா கிட்ட பேசு. உன் மனைவியை நீ கட்டிக்கிட்டு இருக்கிறது எதுக்கடா கட்டின? உன் மனைவி தான் உனக்கு முக்கியமே தவிர உன் அம்மா 2வது தான். உங்கள் அம்மா முதல் அல்ல. நல்லா புரிஞ்சுக்க. ஒரு ரகசியம் சொல்கிறேன். ஆதாம் ஏவாளை ஆண்டவர் படைக்கும் போது முழு ஆம்பளையாக படைத்தவர் முழு பொம்பளையாக படைத்தார். யார? மனைவியை. விலா எலும்புலேருந்து எடுத்தார். அந்த எலும்பை அந்த சதையை உங்ககிட்டயே திரும்ப கொடுத்தாரு. ஏவாளுண்டு இவன் தான் பேரிட்டான். அப்போ ஒரு ஆம்பளைக்கு முத ஆண்டவர் கொடுத்தது மனைவியா அம்மாவையா? சொல்லுங்க. மனைவியை தான் கொடுத்தாரு, அம்மாவை கொடுக்கல. பின்னாடி அவன் அம்மா ஆக்கப்பட்டால், குழந்தை பிறந்ததுனால அந்த அம்மாவை ஆக்கப்பட்டாலே தவிர முத ஆதாமுக்கு கர்த்தர் கொடுத்தது மனைவி தான். அதனால தானே தாய் தகப்பனை விட்டு மனைவியுடன் இசைந்திருப்பான்னு இயேசுவே சொன்னாரு. அந்த ரகசியம் தானே. உன் தகப்பனை விட்டு நீ இருந்துடலாம், உன் தாயை விட்டு நீ இருந்துடலாம், உன் மனைவி விட்டு இருக்க முடியாது. ஒரு ராத்திரி உன்னால் தூங்கவே முடியாது. ஏன்? ரகசியம் என்ன? ஒரு நல்ல மனைவி புருஷனை விட்டு பிரிஞ்சு இருக்க முடியாது. தகப்ப தாய் சகோதர சகோதரிகள் சொந்தக்காரங்க நிறையா இருக்கலாம். புருஷனோடு இருக்கிற மாதிரி நிம்மதி அதுக்கு வராது. நல்ல மனைவியாக இருந்தால் வராது. எப்படா என் புருஷன் வருவான், எப்படா போவோம், 1000 உபசரணங்கள் இருந்தாலும் 1000 வசதிகள் இருந்தாலும் புருஷனைத்தான் அதை நம்பி சார்ந்து உன் இருதயம் உன் புருஷனை சார்ந்து கொள்ளும்னு கர்த்தர் சொன்னார்ல ஏவாளுக்கு. அதுதான் ஒரு நல்ல மனைவியாக இருந்தா, ப்ரெஸ்ஸாக இருந்தா. சரியில்லாட்டினா ஏதோ கலப்படம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். சரியாக மனைவி ஒரு நல்ல பொம்பளையாக இருந்தா புருஷனை மட்டும்தான் சார்ந்துக்கிறோம். ஒரு நல்ல புருஷனாக இருந்தால் மனைவி மட்டும்தான் 2 பேரும் எடுக்கிற முடிவு தான் கரெக்டு. 2வது உன் அம்மாவை வச்சுக்க, உன் பாட்டியை வச்சுக்கோ, உன் அப்பாவை வச்சுக்க. உன் மனைவி முக்கியம், உன் வாழ்க்கை முக்கியம். அவங்கெல்லாம் வாழ்ந்து முடிஞ்சவங்க, நீ வாழக்கூடியவன். உன் கரண்டில் உன் வாழ்க்கை முக்கியம். அவங்க போராடுவாங்க. நீ நல்லா இருந்தாலே போராடுவாங்க தெரியுமா? சொந்தக்காரன், என் குடும்பம் கெட்டது காரணம் சொந்தக்காரன் தான். என் சாட்சியை சொல்கிறேன். என் மனைவியோட நல்லா வாழ முடியல, அவன் சொந்தக்காரன் முழுவதும் உள்ளே நுழையிறான். ஹாஸ்டல் வேற வச்சு நடத்துகிறோம். பிள்ளைகள்லாம் 50 பிள்ளைகளை வச்சு உள்ளே நுழைஞ்சு
நிம்மதியாக என் மனைவியோட பேச முடியல, சாப்பிட முடியல, நைட்டு தூங்க முடியல, 11-12 மணி வரைக்கும் அப்புறம் தூக்கம் வந்துட்டு தூங்கிடுவேன். இப்படி இருந்து விளைவுன்னா குடும்பமே அழிஞ்சு போச்சு. தற்கொலை பண்ணிட்டு என் மனைவி செத்துட்டா. உங்களுக்கெல்லாம் வெளியரங்கமாக இருக்கேன் நான். என் குடும்பம் அழிஞ்சது என் சொந்தக்காரங்களால தான். எனக்கு என் மனைவிக்கு ஒரு பிரச்சனை வந்தால் சொந்தக்காரன் என்ன செய்வான்னா, நான் இல்லாத நேரத்தில் அவளை போய் ஏற்றி விடுறது. அவன் ரொம்ப சரியில்லை, அவன் அங்கிட்டு இங்கிட்டு திரிஞ்சு ஒரு 10 மணிக்கு வர்றான்னா சும்மாவா வருவான், எங்கிட்டாவது வச்சிருப்பான், எங்கிட்டாவது இருக்கு, அவன் சரியில்லை. இப்படி சொல்லுமா சொந்தக்காரன் ஏற்றி விடுறது. இவளுக்கு கிருன்னு அப்படியா, இது ஒரு முட்டா ஆஃபீஸ் தானே, கிருன்னு பொம்பளைகளுக்கெல்லாம் பொதுவாக முழு அறிவு இருக்காது. அதே மாதிரி என்கிட்ட இங்கிட்டு தனியாக வந்து, ஏண்டா உனக்கு தெரியுமா அவன் எங்கெங்கே போகிறா வர்றான்னு தெரியுமா? சொந்தக்காரன் சொல்கிறான். எனக்கு ஒரு அளவில் பகுத்தறிவு இருக்க போய் சமாளித்தேன். இல்லாட்டா தற்கொலையாக இருந்தால் கிருன்னு ஏறி போன உடனே சண்டை அடிதான். ஏன் சொந்தக்காரன் இருப்பதே இதுக்கு தாயா இருக்கான். தயவு செய்து உன் பிள்ளைகள் கெட்டு போயிடுவாங்க. உன் பிள்ளைகள் அவங்களோட ரட்சிக்கப்பட்டவங்களாக இருந்தால் அவங்க நம்ம உதவியாக இருப்பாங்க. ரட்சிக்கப்படாதவன் உபத்திரவமாக இருப்பான். 2 மருமகள் இருக்காங்க, இவங்களை சேர்த்து தான் பேசுகிறேன், ஜாக்கிரதையாக இருங்க. உன் சொந்தக்காரன் முழுவதும் ரட்சிக்கப்படாதவன், எல்லாம் அவிசுவாசி, எல்லாம் விக்கிர ஆராதனைக்காரன், குடிகாரன், போயலை போடுறவன், பொடி போடுறவன், சாராயம் குடிக்கிறவன். 2 மருமகளை வச்சு தான் சொல்கிறேன், ஜாக்கிரதையாக இருங்க. உங்கள் சத்தியம்தான் அங்கே போகணுமே தவிர அவங்க காரியம் நீ உள்வாங்கக்கூடாது. ஓ சத்தியம்தான் அங்கே போகணும், ஓ உபதேசம் தான் அங்கே போகணும். அவங்கள உன்னை மாதிரி திருத்தணும், உன்னை மாதிரி மாற்றணும். நீ உன் புருஷனை மாதிரி மாறணும், உன் புருஷன் இயேசுவை போல மாறணும். புருஷனுக்கு தலை, பொம்பளைக்கு தலை புருஷன், புருஷனுக்கு தலை கிறிஸ்து. அப்படி தான் போட்டிருக்கு. ரோமர் 1:11 போட்டிருக்கு. தலைன்னா தலைவர்னு அர்த்தம். எதுக்கெடுத்தாலும் உன் அப்பா அம்மாக்கிட்ட ஃபோன் பண்ணி ரகசியங்களை கேட்டுக்கிட்டு குடும்பம் விளங்காது. என்னைக்கு இருந்தாலும் நாசமாக தான் போகும். என் குடும்பம் போயிடுச்சுல்ல, 1000 ஊழியம் செஞ்சையா, என் மனைவியை காப்பாற்ற முடியலையே, என் குடும்பத்தை காப்பாற்ற முடியலையே. காரணம் என்ன? சொந்தம். ஐயோ என் தங்கச்சிக்கு புருஷன் செத்துட்டான், விதவை ஆகிட்டான், 5 பிள்ளைகள் அனாதை ஆகிட்டாங்க, படிக்க வைக்கணுமே, ஐயோ சரி செய்வோம். 5 பிள்ளைகளுக்கு சாப்பாடு போட்டு படிக்க வச்சு, ஹாஸ்டல் ஃப்ரீயாக செஞ்சு வேலை போட்டு கொடுத்து, ஏன் உதவி செய்ய விட்டாலும் பரவாயில்ல, உபத்திரம் பண்ணி குடும்பத்தை அழிச்சிட்டானே. அது ஒரு தவறு பண்ணும்போது அவங்க நல்லவங்களாக இருந்தால் அதட்டணும். ஏம்மா ஐயா அக்கா அப்படிலாம் செய்யக்கூடாதுக்கா, மாமா பார்த்தா சங்கடப்படுவார், அதெல்லாம் அப்படி புத்தி சொல்லி குடும்பத்தை திருத்துற மாதிரி இல்லாமல் அதை அப்படியே மறைச்சி வச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது அசால்ட்டாக சில காரியங்கள் தவறுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என் குடும்பம் அழிஞ்சு போச்சு. என் பிள்ளைகளும் கொஞ்சம் தடுமாறுற மாதிரி தான் வந்தாங்க. கர்த்தர் கைவிடலை, என் கண்ணீரை கர்த்தர் பார்த்தார். அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்ததுனால நானும் சில நேரங்களில் குற்றவாளியாகப்பட்ட மிருகம் மாதிரி மாறிட்டேன். நான் உள்ளதை சொல்கிறேன். ஒரு ஊழியக்காரன் மிருகம் மாதிரியே மாறி கெட்ட வார்த்தையெல்லாம் என் வாயில் வந்து ரொம்ப கேவலமாக நடந்து கொண்டேன். நான் சாட்சியாக சொல்கிறேன். நான் 100க்கு 100 அந்த வகையில் நிரபராதின்னு நான் சொல்ல வரல. நானும் குற்றவாளி தான். காரணம் சொந்தக்காரன். ஒரு மனுஷனுக்கு சத்துருக்குள் அவன் வீட்டாரே. கர்த்தர் இந்த குடும்பத்தை பிரிக்கத்தான் வந்தாரே தவிர இணைக்க வரல. பிரிவினை உண்டாக்க வந்தேன். லூக்கா 12:51 சமாதானத்தை உண்டாக்க வந்தேன் நினைக்கிறீங்களா? சமாதானத்தை அல்ல, பிரிவினையே உண்டாக்க வந்தேன். குடும்ப காரியத்தை தான் சொல்றாரு. எப்படி எனில் புருஷனுக்கும் மாமியாளுக்கும் மருமகளுக்கும் அந்த தான் சொல்றாருங்க. எனக்கு ஒரு விசுவாசி தம்பி சொல்றாரு, பெத்த தகப்பேன் ஏன்பா அடிக்கடி வர்றதுக்கு நீ ஏன் அலோவ் பண்ணுறேன்னு சொல்கிறதுக்கு அந்த மகன் சொன்னான், எனக்கு மண்டையில் அடித்த மாதிரி, ஐயா அவர் குடிக்கிறாரு, அந்த குடி போதை என் மகனுக்கு அடிக்குது, அவர் விக்கிராராதனையாக இருக்கார், அவர் வேளாங்கண்ணியை கும்பிட்டுக்கிட்டு இருக்காரு, என் மகனை மொட்டை போடணும்னு சொல்கிறாரு, என் மகன் திரும்ப அந்த வழியில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால தான் நான் அப்பாண்டு பாராமல் கூட சத்தியத்துக்காக இயேசுக்காக நிற்கிறேன், பரிசுத்தமாக முடிஞ்ச அளவில் அவாய்ட் பண்ணுறேன்னு சொல்கிறான். அவனை நான் கையை தட்டி பாராட்டுறேன். அவன் சொல்ல விரும்பலை, புகழ்ச்சி ஆயிடும், சொல்ல விரும்பலை. அது மாதிரி நீங்கள் உன் அப்பாவாக இருந்தாலும் அம்மாவாக இருந்தாலும் சரி, ரட்சிக்கப்படாட்டினா, மனம் திரும்பாட்டினா,
24 மணி நேரம் உலக பிரகாரமாக அவங்க இருக்கிறாங்கன்னா முடிஞ்ச அளவில் அவங்களுக்காக ஜெபம் பண்ணி ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வா. நீ அவங்கள போல மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மாறிடாத, உன் பிள்ளைகளும் கெட்டு போயிடுவாங்க. ஜாக்கிரதை. ஒரு மனுஷனுக்கு சத்துருக்குள்ள அவன் வீட்டாரு. சங்கீதம் 45:10 படிங்க. சங்கீதம் 45:10 படிங்க. சங்கீதம் 45:10. குமாரத்தியே பொம்பளைகளே கேளுங்கள், உன் செவியை சாய்த்து நல்லா புரிஞ்சுக்க, உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்து விடு. அப்பொழுது ராஜா உன் அலைகள் பிரியப்படுவார். அல்லேலூயா. எந்த ஒரு மனைவி தன்னுடைய இனத்தை மறந்து, தன் வீட்டை மறந்து, அப்பா அம்மா குடும்பத்தை மறந்து, புருஷனே கெதியாக, புருஷன் குடும்பமே என்னுடைய குடும்பமாக யார் நினைக்கிறாங்களோ, பழைய ஏற்பாட்டில் ரூத்துன்னு ஒரு பொம்பளை நினச்சிச்சு, ஐயா நீ அம்மா நீ போமா, உன் புருஷன் இறந்துட்டான், நீ உன் ஊருக்கு போ, உன் சொந்த ஜனங்களை எவனையாவது கட்டிட்டு நல்லா இருதாயின்னு நெகேமியா சொல்லும் போது அந்த ரூத்து சொல்லிச்சான், அப்படிலாம் பேசாதீங்க அத்தை, உங்கள் ஜனம்தான் என் ஜனம், உங்கள் தேவன் தான் என் தேவன், மரணம் வரைக்கும் நான் இதை விலக மாட்டேன், நீங்கள் தான் எனக்குன்னு சொல்லி உத்தமியா ரூத்து நெகேமியாவை பற்றி கொண்டு வந்ததுனால அந்த ரூத்து சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டது. அந்த சந்ததியில் தான் தாவீதே வந்தான் ராஜா. அல்லேலூயா. அதனால உன் அப்பா அம்மா உன் சொந்தக்காரெல்லாம் அவன் பார்த்துக்கிடுவான். உன் சொந்தக்காரன் உன் மாமன் தான், உன்னுடைய மாமியா தான், உன்னுடைய மாமனுடைய சொந்தக்காரன் தான் உன் சொந்தக்காரன். பொம்பளைகளே புரிஞ்சுக்கங்க, வசனம் சொல்லுது. இப்படி இருந்தா நீ அறிவாளி கெட்டிக்காரி. இப்போ பிரேமுடைய அம்மா அப்படித்தான் இருக்காங்க. அந்த அம்மாவோட அந்த குடும்பத்தோட எனக்கு எத்தனையோ வருஷம் ஒன்றியமாக விசுவாச குடும்பத்தில் பழகுறேன். இப்போ வந்து மார்த்தாள் மரியாள் மாதிரி இயேசு மாதிரி நான் அந்த குடும்பத்தில் பழகுறேன். தகப்பே குற்றம்னா குற்றம்தான், தம்பி குற்றமா குற்றம்தான். அட்ஜஸ்ட் பண்ணி அவங்க என்றைக்கு பேசலை, அவங்களுக்கு ஆதரவாக இல்லை. முழுசாக என் புருஷன், என் பிள்ளைங்க, என் குடும்பம் இப்படி தான் இன்ன வரைக்கும் இருக்காங்க. அந்த குடும்பம் நல்லா இருக்குது, உடையில. மேலே ஒரு மருமக, கீழே ஒரு மருமக, இந்த பக்கம் அவங்க. 3 பொம்பளை ஒரே இடத்துல இருக்க முடியுமாயா உலகத்தில்? பெரிய சாதனை இது. காரணம் அப்பா சகோதரன் குடும்பம் எல்லாத்தையும் வெறுத்து இவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. நான் அதுக்கு சாட்சியாக இருக்கேன். அந்த குடும்பம் நல்லா இருக்கு. அதனால தேவ பிள்ளைகளே, அதுக்காக அம்மா அப்பாவை வைய சொல்லலை, திட்ட சொல்லலை. வந்தால் போனா ஐயா வாயா, வாங்க ஐயா வாங்க, நல்லா இருக்கீங்களா, இந்த சாப்பிடுங்க, இந்த தண்ணி குடிங்க, அவ்வளோதான். அதுக்காக அவங்கள வெறுக்க சொல்லலை. ஏதாவது ஒரு முக்கியம்னா போய் உதவி பண்ணு. உன்னை ரொம்ப கர்த்தரை ஆசீர்வதிச்சிருக்காரா, பண உதவி பண்ணு, தப்பு இல்லை. கஷ்டப்படுறாங்களா, உதவி செய்ய. அப்பா அம்மாவை கனம் பண்ணு, நான் இல்லைன்னு சொல்லலை. முழுசாக அவங்களுக்கு அடிமை ஆகிடாத. உன் புருஷனை மறந்துடாத. உன் புருஷன் குடும்பம் தான் உன் குடும்பம், அவன் குடும்பம் அது வேற. ஆதாமுக்கு எப்படி மனைவி தான் முக்கியம், 2வது அப்பா அம்மாவையோ, அதே போல் ஒரு மனைவிக்கு உறவு புருஷன் தானே. ஆதாமுக்கு உறவு யாரு? ஏவாளுக்கு உறவு யாரு? ஆதாம் தானே. ஆதாம் தானே. அப்பா அம்மாலாம் அப்போ இல்லையே. அதனால தாய்க்கு பின் தாரம் சொல்றது தவறு. தாரத்துக்கு பின்னே தாய் என்பது தான் நான் சொல்றது வசன அடிப்படையில். ஆகவே சகோதரிகளே, ஒரு பிரச்சனை வர்றது காரணமே, குடும்பம் அழிகிறது காரணமே பொம்பளை தான். ஏவாளால குடும்பம் அழிஞ்சது. அதே பொம்பளையால தான் இயேசுவே வந்தார். மரியாள் அம்மா இடம் கொடுத்ததுனால தான். கட்டாயப்படுத்தி இயேசு வரல. தேவன் சொல்லும் போது இதோ ஆண்டவருக்கு அடிமைன்னு அந்த அம்மா ஒப்பு கொடுத்ததுனால தான் உலக ரட்சகரே உலகத்தில் மனிதனானார். ஒரு பெண்ணால இயேசு வந்தார். அதனால தான் பெண்ணுக்கு தான் முதல் தரிசனம் கொடுத்தாரு. உயிர் தெழுந்த பிறகு மகதலேனா மரியாளுக்கு தான் தரிசனமே கொடுத்தாரு. பெண்களே,
உன் குடும்பம் வாழ்வதும் அழிவதும் உன் கையில் இருக்கு. உன் புருஷன் கிறுக்கனாவது ஞானியாவது உன் கையில் இருக்கு. உன் புருஷன் குடிகாரனாவது பரிசுத்தவானாவது உன் கையில் இருக்கு. உன் புருஷன் மிருகமாவது மனுஷனாவது உன் கையில் இருக்கு. அதுக்கு தான் வசனம் போட்டிருக்கு, புத்தி உள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத வீட்டை அவள் கையாலேயே இடிச்சு போடுறான்னு இருக்கு. எந்த வகையிலையும் நீங்கள் தான் காரணம். உங்களை தான் கர்த்தர் கனப்படுத்தி வச்சிருக்காரு. தாக்கிறது கிரீடம் போல இருங்க. உன் புருஷனுக்கு முழு கிரீடமாக மாறிடாதீங்க. நல்ல கிரீடமாக இருங்க, முழு கிரீடமாக மாறக்கூடாது. உன் புருஷனுக்கு குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாக இருக்கிறாள். அந்த கிரீடமாக நீ இருக்கணுமே. கிரீடம்னா மகிமை. உன் புருஷனுக்கு ஒரு வெள்ளை வேட்டி வெள்ளை கட்டி சட்டை கட்டிக்கிட்டு நீட்டாக திரியிறான்னா காரணம் மனைவி தான். முழு குடும்பத்தையும் பொறுப்பெடுத்து நடத்துகிறா கெட்டிக்காரி. அதனால குணசாலியான ஸ்திரீ கண்டுபிடிப்பவன் யார்? அவனுடைய விலை முத்துக்களை பார்க்கிற உயர்ந்தது. உலகத்திலேயே எத்தனையோ ஆண்டவர் படைச்சிருந்தாலும் சிறந்த படைப்பு மனைவி தான். மனைவி தான் சிறந்த படைப்பு. உலகத்திலேயே சிறந்த படைப்பு மனைவி தான் ஒரு புருஷனுக்கு. என் மனைவியே உனக்கு சொல்கிறேன், உலகத்திலே சிறந்த முதல் உறவு உன் புருஷன் தான். உன் பிள்ளைய கூட ரெண்டாவது தான். உன் புருஷனால தானே பிள்ளைங்க வந்தது. சில பொம்பளைங்க பிள்ளைகளை வச்சுக்கிட்டு புருஷனை வெதுக்கிறது. என் பிள்ளைய தான் கஞ்சி ஊற்றுவாங்க, என் பிள்ளை கடைசியில் கல்யாணம் கட்டிக்கிட்டு டாட்டா கட்டிட்டு போயிடுவாங்க. புருஷனுக்கு துரோகம் பண்ணிடாத, புருஷனை விட்டு விலகாத, மனைவி விட்டு நீ விலகாத. இதுதான் விசுவாச குடும்பம், இதுதான் உதவிக்காரருடைய குடும்பம். இப்படி நல்லா நீ கரெக்டாக இருந்தால் உனக்கு என்னையா கிடைக்கும்னு கேட்டால், திரும்ப நீங்கள் 1 தீமோத்தேயு 3 அதிகாரத்துக்கு வாங்க. 13 வசனம். இப்படி உதவிக்காரருடைய ஊழியத்தை நன்றா நீ ஊழியம் செய்தா மிகுந்த தைரியத்தை அடைவார்கள். அல்லேலூயா. இந்த மாதிரி இருந்தால் உனக்கு பலன் மிகுந்த தைரியம், நல்ல குணம், நல்ல வாழ்வு, நல்ல செழிப்பு, நல்ல ஆசீர்வாதம் உண்டாகும். உண்மையை சொல்கிறேன். சகோதரிகளே உங்களை மாற்றிக்கிங்க, சகோதரர்களே உங்களை மாற்றிக்கிங்க. 2வது சொல்லிட்டேன். 3வது விசுவாசிகளுடைய குடும்பம். ஏறக்குறைய உங்களுக்கு இப்போ நான் உதவிக்காரர் சொன்னதே உங்களுக்கு சொல்கிற மாதிரி நீங்கள் நினச்சிக்கிங்க. இருந்தாலும் உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு அறிவுரை உதவிக்காரருடைய இது சொல்லிட்டேன். விசுவாச குடும்பங்கள் சொல்ல வேண்டிய விஷயம், எபேசியர் புருஷன் மனைவிக்கு உள்ள காரியம் எபேசியர் 5 அதிகாரத்தில் போட்டிருக்கு. 22 பாருங்க. 5 அதிகாரத்தில் 22, மனைவிகளே கர்த்தருக்கு நீ எப்படி மதிப்பு கொடுக்குறியோ. ஏன் புருஷனுக்குன்னு இல்லாமல் சொந்த புருஷன் ஏன் சொல்லியிருக்கு? புருஷன்னா ஆம்பளைன்னு அர்த்தம், சொந்த புருஷன்னா சொந்த ஆம்பளைன்னு அர்த்தம். அதாவது நீ சொந்தமாக்கிக்கிட்டேன்னு அர்த்தம். இப்போ எத்தனையோ பொருள் கடையில் பார்க்குறீங்க, அந்த பொருளெல்லாம் சொந்தமாகாது. நீங்கள் பணம் கொடுத்து அந்த பொருளை நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எது சொந்தம். அது மாதிரி எத்தனையோ ஆம்பளை இருக்காங்க. ஒரு ஆம்பளையை நீங்கள் கணவராக நீங்கள் கொண்டுட்டா நீங்கள் வாங்கிட்டீங்கன்னு அர்த்தம். அந்த வாங்கிட்டா அவர் யார்? உங்களுக்கு யார்? சொந்த புருஷன். அது கீழ்ப்படிங்கன்று. உன் சொந்த இன்னொருத்தனுக்கு உன்னுடைய அப்பா சொந்த புருஷன் கிடையாது, உன் அண்ணன் சொந்த புருஷன் கிடையாது, உன் மாமா உனக்கு சொந்த புருஷன் கிடையாது, உன் தம்பி சொந்த புருஷன் கிடையாது, உன் புருஷன்தான் உனக்கு சொந்த புருஷன். இங்கே போட்டிருக்கு. யாருக்கு கீழ்ப்படியணும்? கள்ளக்காதலுக்கு கீழ்ப்படிஞ்சு சொந்த புருஷனை கொல்ற பொம்பளை எத்தனை பேப்பரில் பாருங்கள். அந்த மாதிரி நம்ம விசுவாசிகள் அப்படி இல்லை. உதாரணம் சொல்கிறேன், நம்ம விசுவாசிகள் அப்படி போக மாட்டாங்க. உதாரணம் சொல்கிறேன். உன் சொந்த புருஷன் தான் உனக்கு முக்கியம். உலகத்தில் யாரும் உனக்கு உனக்கு தலை உன் புருஷன் தான். கீழ்ப்படியாக படிஞ்சாதனால தானே ஆரம்பமே போச்சு. இயேசுவே சொல்கிறார்ல, ஆதியாகமம் 3:17, எனக்கு செவி கொடுக்காமல் உன் மனைவிக்கு செவி கொடுத்தா அதான் குற்றச்சாட்டே. அதான்
குற்றஞ்சாட்டே அதுதான். இந்த படிங்க அந்த வசனம், ஆதியாகமம் 3:17. பின்பு கர்த்தர் ஆதாமை நோக்கி, உன் மனைவியுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம்னு நான் உனக்கு விளக்கிற கனிய நீ சாப்பிட்டதுனாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்படும். கவனிங்க, உன் மனைவியை விட கர்த்தர் முக்கியம். ஆதாமே, ஏன் உன் மனைவியை கர்த்தர் தான்டா கொடுத்தாரு. கர்த்தர் உன் மனைவியை கொடுத்தாருன்னா கர்த்தர் தான் உனக்கு முக்கியமே தவிர உன் மனைவி ரெண்டாவது தான். ரெண்டாவது வந்து உன் மனைவியை நீ முதல்ல ஆக்கி முதல்ல உள்ள கர்த்தரை நீ ரெண்டாவது ஆக்குனா நீ என்ன மனுஷன்? அதான் சபிக்கப்பட்டவேன்னு போட்டுக்கு. கர்த்தருக்குள்ள உன் மனைவிக்கு நீ அன்பு உண்மை தவிர கர்த்தருக்கு வெளியே உன் மனைவி வார்த்தையை செப்பா. அப்படித்தான் ஆதாம் ஏவாளும் குடும்பம் அழிஞ்சதா தான். ஆகவே தேவ பிள்ளைகளே, புருஷர்களே, உன் மனைவிகளிலே நீ அன்பு கூறு. எங்கள் 22 பொம்பளைகளுக்கு, அதாவது மனைவிமார்களுக்கு, புருஷர்களுக்கு அதுலேயே போட்டிருக்கு 25. புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அதே மாதிரி கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்தார் இருக்கு. இயேசுவோட உங்களை ஒப்பிடப்பட்டிருக்கு. இயேசு சபையில் எப்படி அன்பு கூர்ந்தாரோ அதுபோல உன் மனைவியிடத்தில் அன்பு கூறு. உன் அப்பா அம்மா ரெண்டாவது, உன் பிள்ளை ரெண்டாவது, உன் மனைவி தான் முக்கியம். ஏன் 10 பிள்ளைங்க செத்து போச்சு யோபுக்கு. யோபு வரலாறுல 10 பிள்ளைங்க செத்து போச்சு. அந்த அம்மா மனைவி சாகலை. அதே மனைவியால் திரும்ப 10 குழந்தைகளை கர்த்தர் கொடுத்தாரு. உன் மனைவி முக்கியம். உன் மனைவியை கைவிட்டுறாத. உன் மனைவிக்கு துரோகம் பண்ணிடாத. உன் மனைவியை விட வேற யாரையாவது நீ அவுட்லைனில் நீ பண்ணினா அந்நிய மாம்ச துரோகம். நீ அது ஆண்டவர் பார்ப்பார். அதை கர்த்தர் அதை உன்னை அடிப்பார். கர்த்தர் உன்னை அடிப்பார். மனசில் கூட நீ கனாவில் கூட நினைக்காத. டிவி பார்க்குறது, செல்ஃபோன் பார்க்குறது, ஃபேஸ்புக் பார்க்குறது எல்லாம் ஆபாச கதைகளையே நீ விபச்சார இதுலையே இருந்தீங்கன்னா வாய்ப்பு வசதி வரும்போது பணம் வரும்போது நீ செய்யத்தாண்டா செய்வ. பணம் வந்தாலே நீ பாதாளத்துக்கு போயிடுவ. சாலமோன் அப்படித்தானே போனான். 1000 பொம்பளைய ஒப்பாட்டியை கட்டுறான்னா எதுக்கு? பணம். அந்த பணம் வந்தால் அவன் அழிஞ்சிருவான் என்பதுக்கு தான் கர்த்தர் பணத்தை கொடுக்காம இருக்காரு. உன் மனைவி விட்டு பிரியாத. உன் மனைவிக்கு துரோகம் பண்ணிடாத. மனைவிகளே, ஒரு சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படி. இது விசுவாசிகளுடைய குடும்பத்துக்குள்ள காரியம். 3வது முடிச்சுட்டேன். 4வது சொல்லி முடிக்க போகிறேன், நேரம் ஆயிடுச்சு. 4வது பரலோக குடும்பம். அல்லேலூயா. அதான் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். பூலோகத்துக்கும் பரலோகத்துக்கும் முழு குடும்பத்துக்கும் இயேசு நாமகாரணமாக இருக்கிறாரு. பூலோக குடும்பங்கள் 3 சொல்லிட்டேன். தலைமை ஊழியர் ஒரு குடும்பம், உதவி ஊழியர் 2வது குடும்பம், விசுவாச குடும்பங்கள் 3வது குடும்பம் சொல்லிட்டேன். 4வது குடும்பம் பரலோக குடும்பம். அதை சொல்லி நான் முடிக்கிறேன். பரலோக குடும்பம் எப்படி? எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் 22லேருந்து 24 வரை ஹெட் ஆஃபீஸு சர்வசங்க சபை பரலோகம் இருக்குது. அந்த குடும்பத்தில் நீங்கள் வாசிக்க வேண்டாம், டைம் இல்லை, நானே சொல்கிறேன். வாசிங்க, வாசித்தா நல்லது தான். வாசிங்க, 22லேருந்து படிங்க. நான் முடிக்கிறேன் இதோட. படிங்க. எபிரேயர் 12 22லேருந்து படிங்க. நீங்களோ ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமிடத்துக்கு 1000-10000 1வது பாயிண்ட், தேவதூதர்கள் அங்கே நிறைய இருக்காங்க. அவங்கெல்லாம் நமக்கு ஒரு குடும்பத்தில் ஒரு அங்கம்தான். தேவதூதர்கள் தான் மனிதர்களுக்கு முன்னாடியே படைக்கப்பட்டவங்க. தேவதூதர்கள் தான் 1000-10000 தேவதூதர்கள் நமக்கு அங்கே மேலே இருக்காங்க. 1 முதல் பேரானவர்கள் இவங்க தான் மணவாட்டி சபைன்னு சொல்கிறது. இந்த மணவாட்டி சபையில் உள்ள முதன்மையானவர்கள் அங்கே நிறைய இருக்காங்க. 2 3வது தேவன் இருக்காரு. தேவனை யாரும் பார்க்க முடியாதுல்ல, அங்கே பார்ப்பீங்க. அங்கே முகமுகமாக பார்ப்பீங்க. தேவனை பார்க்குற இடம் பரலோகம் தான்.
மூணாவது தேவன் இருக்காரு. நாலாவது என்னது? நீதிமான்களுடைய ஆவிகள்லாம் அங்கே தான் இருக்குது. இந்த உலகத்தில் எல்லா அநீதிமான்கள் தான் இருக்காங்க. நீதிமான்கள் எடுத்துக்கிட்டால் எல்லாம் அங்கே தான் இருக்காங்க. பெரிய ஒரு கூட்டம். உனக்கு சொந்தக்காரன் முழுவதும் நீதிமான்கள் ஆவிதான் 4. அப்புறம் அஞ்சாவதாக இயேசு கிறிஸ்து அங்கே இருக்காருயா. இயேசு கிறிஸ்து எப்பயுமே இருக்கிறாரு. ஆறாவதாக பரிசுத்த ஆவியானவர் பரலோகத்தில் சாட்சிகள் 3 சொல்லும் போது பரிசுத்த ஆவியானவர் அங்கே இருக்கிறார். இவங்க தான் பரலோக குடும்பம். அங்கே வந்து சேர்ந்தீர்கள் இருக்கு. கடைசியில் அங்கே தான் வந்து நம்ம சேர போகிறோம். அது பரலோக குடும்பம். அல்லேலூயா. இந்த பூலோக குடும்பத்தில் நீ ஒழுங்காக இருந்தா பரலோக குடும்பத்தில் உன்னை சேர்ப்பாரு. இங்கே நீ கரெக்டாக இருந்தா அங்கே வாசல் திறக்கப்படும். அங்கே ஜீவ புஸ்தகத்தில் உன் பேர் எழுதப்படும். பரலோகத்தில் ஒரு பேர் எழுதுனதுக்காக சந்தோஷப்படுங்கன்னு ஏன் சொன்னது அந்த விஷயம்தான். ஆகவே நான் செய்தியை நிறைவு செய்கிறேன். பரலோக குடும்பமும் பூலோக குடும்பங்களும் என்ற தலைப்பை நான் நிறைவு செய்கிறேன். முதல் குடும்பம் விசுவாச குடும்பம், முழு நேர ஊழியக்காரன். 2வது உதவி ஊழியர்கள் குடும்பங்கள். 3வது கிறிஸ்தவ விசுவாசிகளுடைய குடும்பங்கள், மனைவி புருஷன் எப்படி நடந்துக்கிறனோ. 4வதாக பரலோக குடும்பம். அங்கே தேவதூதர்கள் உண்டு, தேவன் உண்டு, இயேசு உண்டு, ஆவியானவர் உண்டு, முதல் பேரானவர்கள் உண்டு, நீதிமான்களுடைய ஆவிகள் உண்டு. இத்தனையும் சேர்ந்தது தான் பரலோகம். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டுன்னு சொன்னாரே, இதுதான். அநேக பிரிவுகள், அநேக வாசஸ்தலங்கள் எல்லாத்தையும் சேர்ந்து தான் சர்வ சங்க சபைன்னு சொல்கிறது, பரலோகம் சொல்கிறது. அல்லேலூயா. இப்பேற்பட்ட பரலோக குடும்பத்திற்கும் பூலோக குடும்பங்களுக்கும் முழு காரணர் இயேசு கிறிஸ்து தான். அவர் மூலமாக பிதா கிட்ட போகக்கூடிய சிலாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். கிறிஸ்தவர்களே, ஊழியர்களே, முழு நேர தேவ பிள்ளைகளே, உலகமெங்கும் இருக்கிற சபைகளே, காது உள்ளவன் கேட்கட்டும், புத்தி உள்ளவன் கணக்கு பார்க்கட்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அந்த பரலோக குடும்பத்தில் நம்மை சேர்ப்பாராக. பூலோகத்தில் சாட்சியாக இருந்து பரலோக குடும்பத்தில் பங்கடைய கர்த்தர் கிருபை செய்வாராக. நன்றி, வணக்கம்.